நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, சினானிம்ஸ பத்தி பார்க்க போறோம். இது யூனிட் 2 பார்த்துக்கோங்க. யூனிட் 2ல சினானிம்ஸ பத்தி பார்க்க போறோம். சினானிம்ஸ்னா என்னன்னா, இணைச்சொல். சரிங்களா? சினானிம்ஸ்னா என்னன்னா, இணைச்சொல் அப்படிம்பாங்க. ஒரே மாதிரியா இருக்கிற அ மீனிங் உள்ள வார்த்தைகள பத்தி நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். சரிங்களா? ஒரே மாதிரியான மீனிங் இருக்கிற வார்த்தை. சரிங்களா? இங்கிலீஷ்ல கொஞ்சம் டஃப்பான சிலபஸ் அப்படின்னா, சினானிம்ஸ்ன்னு சொல்லலாம். இது இது ஒரு சின்ன ஒரு சின்ன ரொம்ப ஈஸியான சினானிம்ஸா குடுத்திருக்கிறனால, உங்களுக்கு வந்து இது வந்து டஃப்பா தெரியாது. இங்கிலீஷ்ல கிராமர விட ரொம்ப ரொம்ப டஃப்பானது இங்கிலீஷ்ல வார்த்தைகள படிக்கிறது. டிக்ஷனரில இருக்கிற வார்த்தைய படிக்கிறதும் கஷ்டம் தான். அதே மாரி என்னன்னா, ஒரே மாதிரி டிக்ஷனரில இருக்கிற வார்த்தைய படிச்சா கூட, ஒரே மாதிரி மீனிங் இருக்கிற வார்த்தையோட டிஃபரன்ஸ படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அதுக்குன்னு வந்து நம்ம எக்ஸாமுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப இதா பவரா படிக்க போறது கிடையாது. ஓரளவு படிச்சாலே 4ல மார்க் எடுத்துறலாம். பட் என்னன்னா, இது வந்து கொஞ்சம் டஃப்பு தான். ஒரு 4 வார்த்தையும் ஒரே மாரி இருக்கும். அதுல சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, ஈஸியா பிரிச்சு சொல்ல முடியாது. சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து தமிழ்ல சொல்றேன். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சின்ன பாட்டு முன்னாடி உள்ள பழைய பாட்டுல கூட வந்திருக்கும். அது என்னதுன்னா அப்டின்னா, இப்ப தவறு, தப்புன்னு சொல்றாங்க. 2மே ஒரே மீனிங். தவறுங்கிறதும் தவறு பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான் அப்டின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். மீனிங் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது தெரிய ஏன்னா எல்லாருக்கும் எலிமெண்டரி லெவல்ல சொல்றதுனால இத 2யும் சொல்றேன். சரிங்களா? தவறுங்கிறது வந்து என்னன்னா, தவற தவறி செய்றது. தெரியாம செஞ்சுர்றது. தப்புங்கிறது தெரிஞ்சே செய்றது. இது உங்க இந்த படத்துல, சினிமா பாட்டுல கூட பழைய காலத்து பாட்டுல கூட வந்திருக்கும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. தவறுனா என்னது? தப்புனா என்னது? தவறுதலா செஞ்சுட்டோம்னா தவறு. அ தெரிஞ்சு செஞ்சா தப்பு செய்றான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆனா, அதே மாரியே இப்ப நம்ம சொல்றோம் இன்னொரு வார்த்தை சொல்றேன் பாருங்களேன். நான் சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன். இந்த 3க்கு என்ன வித்தியாசம்? நம்மளால ஈஸியா சொல்ல முடியாது. சரிங்களா? அந்த மாரியான 3 விஷயத்த தான் இந்த சினானிம்ஸ்ல நம்மளுக்கு டஃப்பா கேட்பாய்ங்க. இதுல டஃப்பா கேட்கல. இந்த சிலபஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. மோஸ்ட்லி இந்த மாரி தான் குடுப்பாங்க. இப்ப ஆனந்தம்னு சொல்றோம். மகிழ்ச்சின்னு சொல்றோம். சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷம் அப்படிங்கிறோம். சரியா? இன்னும் நெறைய வார்த்தைகள் இருக்கு. இதே மாரி சந்தோஷத்துக்கே இன்னும் நெறைய இருக்கு. சரியா? ஆனா இந்த மாரிலாம் இருக்குது. இத வந்து நம்மளால ஈஸியா பிரிச்சு சொல்ல முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். சந்தோஷத்துக்கும், மகிழ்ச்சிக்கும் வித்தியாசத்த சொல்லுங்க. ஆனந்தம் இந்த 3க்கும் ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த 3க்கு வித்தியாசத்த சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளால அவ்வளோ ஈஸியா சொல்ல முடியாது. ஆனா ஆனா ஒவ்வொன்னுமே பர்ட்டிகுலர் மீனிங் இருக்கும். கண்டிப்பா ஒவ்வொன்னுக்குமே பர்ட்டிகுலர் மீனிங் இருக்கும். ஆனா நம்ம அந்த அளவுக்கு தமிழ்லயே நம்மளுக்கு டஃப். நம்ம இங்கிலீஷ்ல நம்ம தமிழ்ல தான் பேசுறோம். ஆனா அதுக்கே நம்மளுக்கு இந்த 3க்கும் வித்தியாசம் தெரியாது. ஆனா நம்ம இங்கிலீஷ்ல அதே மாரி வார்த்தை தெரியாத வார்த்தைய படிச்சு அதுக்கு பிறகு அந்த சினானிம்ஸ்க்கு உண்டான 3 மீனிங்கையும் பிரிச்சு, படிச்சு புரிஞ்சு படிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அப்படிதானே? ரொம்ப கஷ்டம் தான். சரி. ஆனா இதுல வந்து எல்லாமே இதுல கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு டஃப்பா இருக்காது. சரிங்களா? இன்னும் நீங்க மேல மேல படிக்கச்சுல உங்களுக்கு அத பத்தி தெரியும். சரி இப்ப நம்ம ஸ் அ எக்ஸர்சைஸ்க்குள்ள போலாம். சரிங்களா? சூஸ் த கரெக்ட் மீனிங். எங்க இருக்குது இது? சூஸ் த கரெக்ட் மீனிங் அப்படின்னு போட்டு, மீனிங் ஆஃப் த ஆ அண்டர்லைன்ட் வேர்ட்ஸ் அப்டின்ட்டு இருக்கு. என்னோட இந்த இத வச்சு மார்க்கர் வச்சு எழுதுறது கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு அது கரெக்ட்டா போட தெரியல சரிங்களா? சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த அண்டர்லைன்ட் வேர்ட்ஸ் அப்டின்னு போட்டிருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் மீனிங்க பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். மேல என்ன போட்டிருக்குன்னா, சூஸ் த கரெக்ட் மீனிங். இதுல வந்து கரெக்ட்டான மீனிங் உள்ள இன்னொரு வார்த்தைய வந்து அண்டர்லைன் வார் வ அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வார்த்தைக்கு கரெக்ட்டான மீனிங் உள்ள இன்னொரு வார்த்தைய நம்ம செலக்ட் பண்றோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. பீயிங் கம்பேர்ட் டூ சச்சின் இஸ் அன் அப்சொல்யூட் பிரிவிலேஜ் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? இதோட மீனிங்க ஃபர்ஸ்ட் சொல்லிர்றேன். உங்களுக்கு வாசிச்சு பாருங்க. புரியலன்னா, மீனிங்க நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். தமிழ் மீனிங் அப்படி சொல்றேன். பீயிங் கம்பேர்ட் டூ சச்சின் இஸ் அன் அப்சொல்யூட் பிரிவிலேஜ் அப்படின்னு போட்டுருங்க. சச்சின்னா சச்சின் டெண்டுல்கர மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சச்சின்ங்கிறது வேற ஒரு பையனோட பேர சொல்லல. சரிங்களா? சரி. ஓகே. சச்சினோட கம்பேர் பண்றது ஒரு பெரிய என்னது ஒரு ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. சச்சினோட கம்பேர் பண்றது ஒரு பையன் கிரிக்கெட் விளையாண்டுருப்பான். அவனோட கம்பேர் பண்றது பெரிய பாக்கியம் அப்படின்ன மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாக்கியம், அது ஒரு பெருமையான விஷயம் அப்படின்ன மாரி சொல்லியிருக்காங்க. இங்க பீயிங் கம்பேர்ட் டூ சச்சின், சச்சினோட கம்பேர் பண்றது இஸ் அன் அப்சொல்யூட் பிரிவிலேஜ். சரிங்களா? அது ஒரு பெரிய பாக்கியமான விஷயம் அப்டின்ட்டு போட்டுருக்காங்க. சரியா?
இந்த பிரிவிலேஜ்க்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இதுல மொத இருந்து இதுல இருந்து பாருங்க டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ்னா நல்ல விஷயம். நல்ல பிரதிகூலமான விஷயம். நல்ல விஷயம். அட்வான்டேஜ். அ அட்வான்டேஜ் இது எனக்கு ரொம்ப அட்வான்டேஜான விஷயம் அப்படின்னு சொல்றது. ஆனா டிஸ்அட்வான்டேஜ்னா லாபகரம் இல்லாதது. சரிங்களா? நெகட்டிவான மீனிங் குடுக்குறது. அதனால இது கிடையாது. சரியா? ரைட்னா சரி. சரிங்களா? இட் இஸ் ரைட்டு அந்த மாரி மீனிங்ல போட்டுருக்காங்க. ரைட்டு, எ உரிமை அந்த மாரி மீனிங்ல வரும். அதனால இதுவும் கிடையாது. உரிமையும் கிடையாது. சரிங்களா? ஃபேவர்ங்கிறது என்ன, ஆ ஃபேவர்ங்கிறது எப்படி சொல்றது அப்படின்னா, சலுகை இந்த மாரிலாம் சொல்லுவாங்க. இது எனக்கு ஏதாச்சும் சலுகை, ஃபேவர் ஏதாச்சும் ஃபேவர் பண்ணுவீங்களா? எனக்கு ஏதாச்சும் சலுகை இது இருக்கா? அப்படின்ட்டு. சலுகையும் கிடையாது. ஆனா பிரிவிலேஜ்ங்கிறதோட இது என்ன, ஆ கௌரவம். சரிங்களா? ஹானர் அப்படின்னா கௌரவம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாரி என்னன்னா, மரியாதை அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அவனோட சச்சினோட என்ன கம்பேர் பண்றது வந்து என்னது? எனக்கு பெரிய கௌரவம் அப்படின்ன மாரி போட்டிருக்கு. சரிங்களா? அப்பனா பிரிவிலேஜ்ங்கிறது வந்து இந்த ஹானர்ங்கிற இதுதான் கரெக்ட்டா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பிய பாருங்க. உரிமைன்ன மாரி வரும். ஃபேவர்ங்கிற பாருங்க சலுகை இந்த மாரி இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ்னா என்னது? பலன் இல்லாதது அப்படின்ன மாரி போட்டிருக்கு. சரிங்களா? அதனால ஹானர்ங்கிறது தான் கரெக்ட்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஏ தான் கரெக்ட். சரி 2வது ஒண்ணு பாருங்க. எ பாய் வாஸ் டேக்கன் பை சர்ப்ரைஸ். எ பாய் வாஸ் த பாய் வாஸ் டேக்கன் பை சர்ப்ரைஸ் வென் ஹி லேர்ன்ட் அபௌட் மித்தாலி துரைராஜ் அப்படின்னு போட்டிருக்கு. மித்தாலி துரைராஜ்ன்னு போட்டிருக்கு. இவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். இது எனக்கு தெரியாது. மித்தாலி துரைராஜ்ங்கிறது யாருன்னு தெரியல. இவங்க வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஃபீமேல் கேட்டகரி இருக்குல்ல, இந்த வுமென்ஸ் கிரிக்கெட் இருக்குல்ல, அதோட கேப்டனா இருந்திருக்காங்க. டோனி மாரி அவங்க அங்க இருந்திருக்காங்க. சரிங்களா? த பாய் த பாய் வாஸ் டேக்கன் பை சர்ப்ரைஸ் வென் ஹி லேர்ன்ட் அபௌட், அ அதாவது என்னன்னா, அந்த பையன் வந்து ஆச்சரியத்துல ஆச்சரியத்துல மூழ்கிட்டானாம். எப்போ அப்டின்னா, இவன் வந்து இந்த மித்தாலி துரைராஜ பத்தி படிக்கச்சுல வந்து இவன் ஆச்சரியத்துல மூழ்கிட்டானாம். "த பாய் வாஸ் டேக்கன் பை சர்ப்ரைஸ்." சரியா? ஆச்சரியத்துல மூழ்கிட்டான் அப்டின்னு போட்டிருக்கு. சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு சினானிம்ஸ் இணையான வார்த்தைய நம்ம பார்க்கிறோம். சர்ப்ரைஸ்ங்கிறதுக்கு நம்ம ஒரு இணையான வார்த்தை பார்க்கிறோம். சரி. ஆச்சரியம் அப்படிங்கிற மாரி வார்த்தை ஏதாட்டி இருக்குதான்னு பார்க்கணும். சரிங்களா? அப்செட்ங்கிறது என்னது? நான் அப்செட் ஆயிட்டேன். என்னது? ஒரு மாரி வெக்ஸ் ஆன மாரி. அப்செட் ஆயிட்டேன் அப்படின்னு போட்டிருக்கு. இது கிடையாது. மூடுனா நகர்றது. மூடுனா நகர்றது. அஃபெக்டட்ன்னா பாதிக்கப்படுறது. அஃபெக்டட்ன்னா நான் அஃபெக்ட் ஆயிட்டேன். சரியா? அதனால அஃபெக்ட் ஆயிட்டேன். என் மனசுக்கு சரியில்ல. அஃபெக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு பாதிக்கப்படுறது. அமேஸ் அமேஸ்டு, அமேசிங் அதெல்லாம் என்னது? அமேஸ் ஐ அம் அமேஸ்ட் அப்படிம்பாங்க. சரிங்களா? இதுதான் என்னதுன்னா, கரெக்ட்டா அந்த சிங்கிறது தான் என்னது வருது அப்படின்னா, அது சர்ப்ரைசிங் அப்படிங்கிறதுக்கு அ இணையான வார்த்தை. அமேஸ்டு சரிங்களா? அமேசிங் பாராட்டி சொல்ற மாரி இருக்கு. சரிங்களா? இந்த அமேஸ்டுங்கிறது தான் இந்த சர்ப்ரைஸ்க்கு உள்ள இணையான வார்த்தை. சரிங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே இந்த 4 வார்த்தையுமே எப்படி இருக்கு அப்படின்னா, வித்தியாசமா இருக்கு. சரிங்களா? இந்த 4ம் வித்தியாசமா இருக்கு. அதனால நம்ம ஈஸியா நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அஃபெக்டட்னா பாதிக்கப்படுறது, மூடுனா நகர்றது, அப்செட்னா என்னது? அப்செட்டா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சரிங்களா? மனசு சரியில்ல, அப்செட்டா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவோம்ல, அந்த மாரி. அதனால ஈஸியா 3ம் வித்தியாசமா இருக்கு. அமேஸ்ட்ங்கிறது ஈஸியானது. பார்த்த உடனே போடுற மாரி இருக்கு. இப்படியே நம்ம பார்த்துட்டே வருவோம். ஒவ்வொன்னுக்கும் வித்தியாசமா மீனிங் வந்து இல்லாம ஒரே மாரி இருந்தது அப்படின்னா, அத நம்ம பத்தி படிக்கலாம். அடுத்து பாருங்க. உஷாராணி. உஷாராணிங்கிறது யாருன்னு தெரியல. உஷாராணி ஹேட் டூ ஸ்ட்ரகிள் ஆல் த்ரூ ஹர் லைஃப். உஷாராணிங்கிற ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை முழுவதுமே என்னது போராடி கொண்டு இருக்கிறாங்க. ஸ்ட்ரகிள்னா போராடுறது. சரி. பாருங்க ஆப்ஷன் ஏ பாருங்க. ஃபைட்னா சண்டை போடுறது. ஃபன்னுன்னா திர்றது, ஜாலியா இருக்கிறது. ஃபைட்ங்கிறது வருமா? அடிபிடி சண்டை போடுறது. ஸ்ட்ரகிள்னா போராடுறது. சரிங்களா? ஃபைட்னா சண்டை போடுறது. அடிபிடி சண்டை போடுறது. அது வந்து ஃபைட்க்கு சம்மந்தம் இல்ல. வராது. சரிங்களா? ஃபைட்டர் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. சண்டை போடுறவங்க. சரியா? அடுத்து ஃபன்னுன்னா என்னது? ஃபன் பண்றது. ஜாலியா இருக்கிறது அந்த மாரி. அதுவும் தப்பு. டூயல் அப்டின்னா என்னது? டியூல் அப்டிம்பாங்க. டியூல் அப்டின்னா என்னதுன்னா, இதுவும் சண்ட போடுறது தான். நீங்க நெட்லயோ, டிக்ஷனரிலயோ எடுத்து பார்த்தீங்கன்னா, போட்டுங்க. டியூவல்ங்கிறது வேற. டியூல்ங்கிறது என்னன்னா, சண்ட போடுறது. சரிங்களா? 2 பேர் சண்ட போட்டு, அவங்களுக்கு உண்டான கருத்த முன்வைப்பாய்ங்க. சரிங்களா? அடிபிடி சண்ட போடுறது தான். யார் ஜெயிக்கிறாய்ங்களோ அவங்களோட கருத்து வந்து, இது ஏத்துக்கொள்ளப்படும் அப்டின்ன மாரி ஒரு மீனிங் வரும். டியூல் அப்டின்னா.
இதுல வந்து கரெக்ட்டா வித்தியாசமா இருக்கிறது என்னது? வொர்க் ஹார்ட். ஃபைட்டுங்கிறது அடிபிடி சண்டை போடுறது, டியூல்ங்கிறது அடிபிடி சண்டை போடுறது, ஃபன்னுங்கிறது சந்தோஷமா இருக்கிறது. வொர்க் ஹார்டுங்கிறது என்னது? போராடுறது. இதுல ஸ்ட்ரகிள்னா போராட்டம். சே ஆம். நம்ம நாட்டுக்காக போராடுனாங்க, சுதந்திரத்துக்காக போராடுனாங்க அப்படின்னு போட்டிருக்குல்ல. மகாத்மா காந்தி ஸ்ட்ரகிள்டு ஃபார் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு வரும். போராடினாரு அப்படின்னு. இன்னும் ஒர்க்கிங் ஹார்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடுறாங்க. ஒர்க் பண்றாங்க அதுக்கு. அதனால ஒர்க் ஹார்டுங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? அதான் டி போட்டிருக்காய்ங்க. உஷாராணி இஸ் அன் சரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம வந்து இப்போ இது வந்து பார்த்து தான் போடணும். பார்த்து ஆன்ஸர் இருக்கு. நீங்க அத வச்சு போடுறீங்க. ஓகே. அதுக்குன்னு கண்ண மூடிட்டு ஆன்ஸர சட்டுன்னு செலக்ட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்ஸர பார்த்து போடுறது தப்பு கிடையாது. புரிஞ்சு போட்டீங்கனாலே போதும். இந்த மாரி புரிஞ்சு, புரிஞ்சு படிச்சீங்கனாலே உங்களுக்கு ஓரளவு என்ன பண்ணலாம் அப்டின்னா, எக்ஸாம்ல நம்ம பாஸ் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? புரிஞ்சு போடணும். அத விட்டுட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்காது. உடனே போடணும்னு கிடையாது. பார்த்து ஆன்ஸர பார்த்து எதுக்கு இது வந்திருக்கு அப்டின்னு புரிஞ்சு போடுங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க 4வது ஒண்ணு பாருங்க. உஷாராணி ம் உஷாராணி இஸ் அன் எக்ஸ்பெர்ட் எதுல? அட் கிவிங் லீட்ஸ். வழிகாட்டுறதுல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, உஷாராணிங்கிறவங்க ரொம்ப எக்ஸ்பெர்ட்டாம். சரியா? உஷாராணிங்கிறவங்க என்னது? எக்ஸ்பெர்ட். சரியா? வழிகாட்டுதல்ல வந்துன்னு உஷாராணிங்கிறவங்க எக்ஸ்பெர்ட். சரியா? லீடர்னாலே வழிகாட்டுறவங்க. சரிங்களா? ஆ இதுல உள்ள ஏ, பி, சி, டி இந்த ஆப்ஷன பாருங்களேன். இதுல டிய பாருங்க பேட். எக்ஸ்பெர்ட்ன்னு போட்டிருக்கு. எக்ஸ்பெர்ட்னாலே தெரியும். இவங்க ரொம்ப எக்ஸ்பெர்ட்டானவங்க அப்டின்னா என்னது? ரொம்ப அத பத்தி நெறைய தெரிஞ்சவங்க. இல்ல சம்மந்தமே இல்லாம பேடுன்னு போட்டிருக்கு. கெட்ட அப்டின்னு போட்டிருக்கு. தப்பு. சரியா? அடுத்து வந்து ஷார்ப்ன்னு போட்டிருக்கு. ஷார்ப்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாரி மீனிங் வந்தாலும், எக்ஸ்பெர்ட்ன்னா என்ன அப்டின்னா, ஒரு 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 வேலை செய்றாய்ங்க. அதுல வந்து என்ன பண்றாங்க, நாளடைவுல என்ன பண்றாங்கன்னா, அந்த வேலையில நம்ம கத்துக்கிட்டு என்ன பண்றோம், எக்ஸ்பெர்ட் ஆயிர்றோம். சரிங்களா? ஒரு 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 வேலையில நம்ம சேர்றோம். இப்போ பேங்க் வேலையிலயே நீங்க சேர்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே தெரியாம இருப்போம். சரியா? சரி சரியா எ ஒண்ணுமே தெரியாம இருப்போம். ஆனா, நாளடைவுல என்ன ஆகும்? கொஞ்ச நாள் ஆவ ஆவ அந்த இதுல நம்ம எக்ஸ்பெர்ட் ஆயிருவோம். அதே மாரி ஏதாட்டு பாடத்த எடுத்து படிக்கிறோம். மேத்ஸ் நம்மளுக்கு தெரியாம இருக்கும். கொஞ்ச நாள் ஆவ ஆவ அதுல எக்ஸ்பெர்ட் ஆயிருவாய்ங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா டீச் பண்ணுவாங்க. நல்லா படிப்பாங்க அதுல. சரிங்களா? ஆனா ஷார்ப்ங்கிறது என்னன்னா, ஹி இஸ் இவனுக்கு ஒரு ஷார்ப்பான நாலேட்ஜ் இருக்கிறது வந்து அதுக்கு ஒரு குவாலிட்டி. அது வந்து இன்பில்ட்டா இருக்கும். இந்த பையன் ரொம்ப ஷார்ப்பா எதுவுமே திங்க் பண்ணுவான். ஷார்ப்பா எது இது பண்ணுவான்னா, பசங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாரி இருப்பாங்க. சில டல் ஸ்டூடண்ட் இருப்பாய்ங்க. சிலவன ஷார்ப்பா இருப்பாய்ங்க. இது வந்து குவாலிட்டீஸ் சரிங்களா? இது வந்து படிப்படியா கிடைக்கிறதே கிடையாது. அது அவனோட நேச்சர் சரிங்களா? சரி. கிளம்ப்சி அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? கிளம்ப்சின்னு போட்டிருக்கு. கிளம்ப்சிங்கிறதுனால என்னதுன்னா, ஒரு வேலைய அரைகுறையா செய்றது. இப்போ ஒரு ஜூஸ் எடுத்துட்டு ஒரு வெயிட்டர் இருக்கான். ஜூஸ வந்து என்னன்னா ஒரு 10 கிளாஸ வச்சு கரெக்ட்டா கொண்டு வரான். ஆனா, அந்த கிளம்ப்சியான ஆளுக்கு அதிலேயே சிலவங்க வேல பார்ப்பாங்க. அர கரெக்ட்டா அத ஹேண்டில் பண்ண தெரியாது. கீழ போட்டுருவாய்ங்க. சரிங்களா? நம்ம ஏதாட்டு ஒரு வேலை சொல்றோம். ஒரு பென் டிரைவ் குடுத்து ஒரு இது பண்ண சொல்றோம் அப்டின்னா, அவங்களுக்கு அது சரியா தெரியாது. சும்மா ஏதாட்டி ஒரு ஹோல்ல இன்சர்ட் பண்ணுவாய்ங்க. பண்ணிட்டு ஏதோ அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ரொம்ப அந்த ஒரு வேலையே அலங்கோலமா செய்றவங்க வந்து கிளம்ப்சியா செய்றான் அப்டிம்பாய்ங்க. சரிங்களா? இது வந்து அப்படியே ஆப்போசிட் மீனிங்கு. ஆனா, ஸ்கில்ல டெவலப் பண்றான் அப்டிம்பாங்க. ஸ்கில்டு லேபர் அப்டிம்பாங்க. ஸ்கில்னா என்னது? கவர்மெண்ட்ல கூட ஸ்கில்டு லேபர்ஸ் வேணும். ஸ்கில்டு லேபரா பிராக்டிஸ் எடுத்து அதுக்கப்புறம் ஃபாரின்ல போய் வேலை செய்வாய்ங்க. ஸ்கில்டு லேபரா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அந்த வேலை வந்து அவன் செஞ்சு, செஞ்சு, செஞ்சு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கா? தெரிஞ்சா மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, இவனுக்கு இந்த வேலை தெரிஞ்சிருக்குன்னு அக்னாலெட்ஜ் பண்ணி ஃபாரின்லலாம் சிலவங்க போய் கொத்த வேலை பார்க்க போவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஸ்கில்டு லேபர் அப்படின்னு செக் பண்ணி அனுப்புவாங்க. ஸ்கில்டுங்கிறது உடனே கிடைக்காது. படிப்படியா கிடைக்கும். ஸ்கில்ஸ டெவலப் பண்றது. சரிங்களா? அவன்கிட்ட இருக்கிற அந்த ஸ்கில்ல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்றது. நார்மலான ஒர்க்கர் கிடையாது. அதனால எக்ஸ்பெர்ட்டும், ஸ்கில்டுங்கிறதும் தான் கரெக்ட்டா வருது. அதனால சிங்கிறது போட்டிருக்காங்க. ஆப்ஷன். சரிங்களா? 5வது ரொம்ப ஈஸி. சரிங்களா? மீனிங் வந்து ரொம்ப எக்ஸாக்ட்டா புரியணும். நான் சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 3 இது என்ன ஆகுதுன்னா, ஒரே மாரி ஒரே மீனிங் குடுக்கிறதா இருக்கு. ஆனா, ஒரே ஒரு இது ஹெல்ப்பர்ன்னு வித்தியாசமா இருக்கு. இத விட்டுருங்க. ஆனா அந்த 3ம் பாருங்களேன், உங்களுக்கு எல்லாமே குழப்பம். டிக்ஷனரியோ, ஒரு நெட்டையோ எடுத்து பார்த்தீங்கன்னா, 3ம் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் குடுக்குற மாரி இருக்கும். நோ ஆப்போனன்ட் இஸ் டூ பிக் டூ டிஃபீட். எந்த ஒரு போட்டியாளரும், எதிரா வொர்க் பண்றவங்க நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் என்னது நம்ம நம்ம தோற்கடிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு போட்டிருக்கு. நோ ஆப்போனன்ட் இஸ் டூ பிக் டூ டிஃபீட் அப்படின்னு போட்டிருக்கு. சாரி தெரியாம போட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. கண்ட்ரோல் செட். ம்.
நோ ஆப்போனன்ட் இஸ் டூ பிக் டூ டிஃபீட். எந்த ஒரு போட்டியாளர், எந்த ஒரு நம்மளுக்கு ஆப்போசிட்ல எதிரா இருக்கிறவங்களும் என்னதுன்னா, அ போட்டியாளர் என்னதுன்னா, அ அவங்க வந்து ரொம்ப ஒண்ணும் அவங்கள தோற்கடிக்கிறது ஒண்ணும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு போட்டிருக்கு. நோ ஆப்போனன்ட் இஸ் டூ பிக் டூ டிஃபீட். சரியா? சரி இதுல பாருங்க எனிமின்னு போட்டிருக்கு. எனிமின்னா தெரியும் பகைவன். சரிங்களா? ஆப்போனன்ட்க்கு அப்படியே மீனிங் எனிமின்னு போட்டிருக்கு. கரெக்ட் தான். கிட்டத்தட்ட ஒரே மீனிங் வருது. சரிங்களா? ஆ ரிவல்ன்னு போட்டிருக்கு. ரிவால்ட்ரி அப்படிலாம் சொல்லுவாங்க. இவனும் போட்டியாளர் தான். சரிங்களா? ஹெல்ப்பர்ன்னா உதவியாளர். இத விட்டுருங்க. இது கிடையவே கிடையாதுன்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் உடனே தெரியும். காம்படிட்டர் போட்டியாளர். சரி. இல்ல இந்த 3 கிட்டத்தட்ட ஒரே மீனிங் குடுக்குது. ஆனா வந்து என்ன அப்டின்னா, இந்த ஆப்போனன்ட்க்கு காம்படிட்டர் தான் கரெக்ட் அப்டின்னு இந்த ஆன்ஸர்ல குடுத்துருக்காங்க. சரிங்களா? இத வச்சு கூட நம்ம புரிஞ்சு எழுதலாம். வேற இதுல நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. எக்ஸாம்ல குடுக்க மாட்டாங்க. இத வச்சு நீங்க கூட உங்களுக்கு தெரியலன்னா கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்களேன். சரி எனிமின்னா என்னன்னா, நம்மளுக்கு ஒரு எனிமி இருக்கான் அப்டின்னா, அவன் நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நெனைப்பான். சரிங்களா? சரியா சினிமா படத்துல இருக்கட்டும், ஹீரோ வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு இருப்பான். அவங்கலாம் எனிமி சரிங்களா? நல்லாவே இருக்கக்கூடாது. அவங்க செத்துரணும், வச்சிரணும் அப்படின்னு ஹீரோவா நினைப்பான். அவன் தான் எனிமி சரிங்களா? ரிவால்ட்ரின்னா என்னன்னா போட்டியாளர் தான். போட்டியாளர் தான். ஆனா ஒரு பெர்சனலா என்னது அவனுக்கும் நம்மளுக்கும் என்னது கொஞ்சம் செட் ஆகாது. போட்டியே இருக்கும். போட்டி நிலவும். சரிங்களா? ஆனா இந்த காம்படிட்டருக்கும், இந்த ஆப்போனன்ட்க்கும் என்ன வித்தியாசம்னா, இப்ப நம்ம ஒரு 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 செஸ் மேட்ச் டோர்னமென்ட்க்கு போறோம். இல்லன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போறோம். நம்மளுக்கு எதிரா இருக்கிறவன் ஆப்போனன்ட் தான். ஆனா அவன் வந்து யாருன்னா நம்மளுக்கு முன்ன பின்ன தெரிஞ்சவன் கிடையாது. அந்த டைமுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்போனன்ட். நம்மளுக்கு அந்த டைமுக்கு நம்மளுக்கு அவன் வந்து என்னது நம்மளுக்கு வந்து ஒரு எதிரால ஆடக்கூடிய ஒரு இது போட்டியாளர். சரிங்களா? அதனால ஆப்போனன்ட்ங்கிறது வந்து என்னதுன்னா, பெர்சனல் எதுவுமே கிடையாது. எனிமிங்கிற மாரி பெர்சனல் இது கிடையாது. ரிவல்ங்கிற மாதிரி அத ஈஸியா சொல்லணும்னா எனிமிங்கிறது 100% எனிமி மாரி. ரிவல்ங்கிறது ஒரு 40% இது வந்து எதிரிங்கிற மாரியே வராது. அந்த டைம் மட்டும் அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே ஃபிரெண்ட்ஸ் சரிங்களா? ஆனா அந்த அந்த மேட்ச் நடக்கச்சுல மட்டும் நம்ம எதிரா வந்து என்ன பண்ணுவோம் அப்டின்னா போட்டியாளரா இருப்போம். அதனால ஆப்போனன்ட்ங்கிறதுக்கு கரெக்ட்டான மீனிங் குடுக்குறது இந்த காம்படிட்டர் தான். அடுத்து 6வது பாருங்க. நைஸ் ஃபன் இன்டீட். உண்மையிலே இது உண்மையிலேயே ஒரு நல்ல வேடிக்கை. உண்மையிலேயே ஒரு நல்ல வேடிக்கையான விஷயம் அப்டின்னு சொல்லுவாங்கல்ல. இன்னொரு இது என்னன்னா, இந்த ஃப்ரெண்ட் இன்டீட் எ ஃப்ரெண்ட் இன் நீட், எ ஃப்ரெண்ட் இன்டீட் அப்டின்னு ஒரு ஒரு பழமொழி உண்டு. உண்மையான நண்பனை ஆபத்தில் அறியலாம். சரிங்களா? இந்த இன்டீடுன்னு வருதுல்ல, எ ஃப்ரெண்ட் இன் நீட், எ ஃப்ரெண்ட் இன்டீட் அப்டின்னு வரும். உண்மையான நண்பனை ஆபத்தில் அறியலாம் அப்டின்ட்டு. ஒரு உண்மையான நண்பன் வந்து ஆபத்துல ஹெல்ப் பண்ணுவான் அப்டின்ற மாரி போட்டிருக்கு. இதோட ஆப்ஷன் பாருங்க. ஏ இன் ஃபேக்ட். ஃபேக்ட்னாலே உண்மையில அப்டின்னு அர்த்தம். ஃபேக்ட் அப்டின்னு இந்த ஏதோ ஒரு படத்துல கூட சந்தானம் சொல்லுவான். ஃபேக்ட்ன்னு. சரியா? அத வச்சு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபேக்ட்னாலே உண்மை அப்டின்னு அர்த்தம். டவுட்ன்னா சந்தேகம். சரிங்களா? டவுட்ன்னா சந்தேகம். ஃபைன்ன்னா நல்லா இருக்கிறேன் அந்த மாரி ஃபைன். அ எப்படி இருக்கு? எப்படி எக்ஸாம் ஃபைன் அப்படின்னு சொல்றது. சரியா? அந்த மாரி சொல்றோம். ஃபன் நைஸ் ஃபன் இன்டீட். உண்மையில் உண்மையில் நல்ல வேடிக்கை அப்படின்னு மாரி. உண்மையிலேயே இது ஒரு நல்ல வேடிக்கையான விஷயம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல. இன்டீட்ன்னா என்னது? இன்டீட்ன்னா உண்மை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, "யுவர் ஃபிரெண்ட் இன் நீட் அண்ட் ஃபிரெண்ட் இன்டீட்" அப்படின்ட்டு ஒரு பழமொழி உண்டு. உண்மையான நண்பனை ஆபத்தில் அறியலாம். அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வார்த்தை மறக்காது. சரிங்களா? தெரிஞ்சவங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த பழமொழியே புதுசு நான் கேள்விப்பட்டதில்ல அப்டின்னா, அத நம்ம படிச்சு தான் ஆவணும். வேற வழி கிடையாது. அடுத்தது புவர் வுமன் இஸ் இன் எ பேனிக். துப்பாக்கி படத்துல எதுக்கு நான் படத்தெல்லாம் சொல்றேன்னா, கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகத்துல வர்றதுக்காக தான் படத்த சொல்றேன். இல்லன்னா சும்மா அப்படியே போனோம்னா நமக்கு புரியாது. துப்பாக்கி படத்துல அவன் தங்கச்சிய கடத்தி வச்சிருப்பாங்க தெரியுமா? அந்த டைம்ல வந்து எல்லாத்தையும் கொன்னு முடிச்சுட்டு, அந்த நாயெல்லாம் வச்சு மோப்பம் பிடிக்க வச்சுட்டு, கடைசில என்ன பண்ணுவாய்ங்க அப்டின்னா, கடைசி எல்லாத்தையும் அந்த அவன் அவங்க எல்லாத்தையும் கொன்னுட்டு, அந்த அந்த அவன் தங்கச்சியும் காப்பாத்திட்டு சொல்லுவான். "யாரும் பேனிக் ஆக வேண்டாம்" அப்டின்னு சொல்லுவான். சரிங்களா? விஜய் சொல்லுவாரு. சரிங்களா? "யாரும் பேனிக் ஆக வேண்டாம். நீங்க எல்லாருமே தைரியமா வீட்டுக்கு போங்கன்னு" கடைசி அனுப்பி விடுவாங்க. இந்த சண்ட முடிஞ்ச உடனே நடக்கும். கரெக்ட்டா எனக்கு எதுன்னு தெரியல. கரெக்ட்டா சொல்ல தெரியல. பேனிக் ஆக வேண்டாம் அப்டின்னு சொல்லுவோம். பேனிக் ஆக வேண்டாம் அப்டின்னா, பயப்பட வேண்டாம் அப்டின்னு அர்த்தம். அப்ப நீங்க கேட்கலாம். பேனிக் ஆக வேண்டாம்ன்னு போட்டிருக்கு. அப்டின்னா ஃபியர்ங்கிறது அது ஈக்குவலா உள்ள மீனிங். அது பார்த்த உடனே தெரியும். நான் பேனிக்ன்னு சொன்னோம்னா ஃபியர். பேனிக்னா என்ன அப்டின்னா பேரச்சம். ஒருத்தன் அந்த படத்துல என்ன கொலை பண்றாங்க. மாத்தி மாத்தி என்ன பண்றாய்ங்க, அவன் கொஞ்ச நேரத்துல ஒவ்வொருத்தரையா கொலை பண்ண போறான். அந்த அந்த அவனோட தங்கச்சி, அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரோட ஃபேமிலில.
உங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கும்? திக்கு திக்குன்னு இருக்குமா? ரொம்ப பெரிய பயம் அப்படிதானே? அதுதான் ஃபியர்ங்கிறது. அதோட மீனிங். சரியா? ஆப்போசிட்ல இது ஒண்ணு தான் இருக்கு இப்போதைக்கு. சரிங்களா? அதனால நம்ம இத செலக்ட் கிரிட்ங்கிறது என்னன்னா, இப்படி கோடு கோடா, கம்பி கம்பியா இருந்துட்டு, இப்படி குறுக்கெல்லாம் இருந்ததுன்னா, எல்லாம் கிரிட்டும்பாய்ங்க. சரியா? இது ஒண்ணு. கிராஷ்ங்கிறது வந்துன்னா இடிக்கிறது. ஒரு பெரிய காரு இன்னொரு பெரிய காரோட மோதச்சுல வந்து என்னன்னா, ஃப்ளைட் கிராஷ்ம்பாங்க. சரிங்களா? டேஷ்டும்பாங்க. டேஷ்னா வம்புக்குன்னே ஒருத்தன் இன்னொரு கார போய் இடிக்கிறது டேஷ்ம்பாங்க. சரிங்களா? கிராஷ்ன்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சும்பாய்ங்க. ஏன்னா, ஒரு பெரிய ஒரு பொருளும், இன்னொரு ஒரு பெரிய பொருளும் வேகமா போய் மோதச்சுல வந்து என்னதுன்னா, சத்தம் பயங்கரமா இருக்கும். அந்த மாரி பெருசும், பெருசும் போய் மோதச்சுல வந்து கிராஷ்ன்னு சொல்லுவாங்க. டேஷ்ன்னு சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம கிராஷ்க்கும், டேஷ்க்கும் உண்டான வித்தியாசம் டேஷ்போர்டுன்னு இருக்கு. சரிங்களா? டேஷ்போர்டு கார்ல இருக்கும்னு சொல்லுவாய்ங்க. அப்போ அதுக்கும் இதுக்கும் உண்டான வித்தியாசத்த இத வச்சு நம்ம இன்னும் மத்த ஏதாவது படிக்கணும்னு படிச்சுக்கலாம். சரி. இப்ப நம்ம என்ன போறோம்னா, அடுத்து 8வது சினானிம்ஸ்க்கு உண்டானத பார்ப்போம். த மதர் கன்சோல் இது சூப்பரானது சரிங்களா? இதுல இன்னொரு வார்த்தையும் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். த மதர் கன்சோல்டு ஹர் லிட்டில் கேர்ள். அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, இந்த லிட்டில் கேர்ள வந்து அ கன்சோல்னர்ன்னா ஆறுதல் சொல்றாங்க. ஆறுதல் சொல்றாங்க. அவங்க அம்மா ஒரு அந்த பிள்ளை பரீட்சையில ஃபெயில் ஆயிருக்கலாம். இல்ல வேற ஏதாட்டி அந்த பிள்ளை என்ன ஒரு ஏதாட்டி ஒரு கஷ்டத்துல இருக்கலாம். ஆறுதல் சொல்றாங்க. கன்சோல் படிக்கச்சுல இன்னொரு வார்த்தைய படிச்சிரணும் சேர்த்து. கண்டோல் அப்படின்னு. எனக்கு அப்படியே அந்த அளவுக்கு எழுத தெரியல சரிங்களா? மன்னிச்சுக்கோங்க. கண்டோல் இந்த எஸ்ஸுக்கு பதிலா டி. கன்சோல்னா புக்ல எழுதுனா எழுதி வச்சுக்கோங்க. கன்சோல்னா என்னதுன்னா, ஆறுதல் சொல்றது. ஆறுதல் சொல்றது. கண்டோல்னா என்னன்னா, வருத்தம் தெரிவிக்கிறது. சரியா? கன்சோல்னா என்னது? ஆறுதல் சொல்றது. கண்டோல்னா என்னதுன்னா, வருத்தம் தெரிவிக்கிறது. சரி. இதோட மீனிங் சொல்ட்டேன். சரியா? அப்ப நம்ம இதுல உள்ள வார்த்தைக்கெல்லாம் மீனிங்க பார்ப்போம். கம்ஃபோர்ட் அடுத்தது என்ன? கம்ஃபோர்டட் அப்படின்னு போட்டிருக்கு. பிரிட்டெண்டட்ன்னு போட்டிருக்கு. லெஃப்ட்ன்னு போட்டிருக்கு. லெஃப்ட்ன்னா அங்கருந்து கிளம்புறது. லெஃப்ட் த பிளேஸ் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? இது கிடையாது. அடுத்தது வந்து என்னது? பிரிட்டெண்டட்ன்னு இருக்கு. ஹி 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 பிரிட்டெண்டட் டூ பி சிக் அப்படிம்பாங்க. ஹி இஸ் பிரிட்டெண்டட் டூ பி சிக். அவன் வந்து காய்ச்சல் அடிக்கிற மாரி நடிக்கிறாம்பாங்க. பிரிட்டெண்டட்ன்னா நடிக்கிறது. சரியா? போலியா நடிக்கிறது. நடிக்கிறதுன்னா என்னது? வேஷம் கட்டி நடிக்கிறது கிடையாது. பொய் சொல்றது. நம்ம எதாட்டி இப்ப நான் தான் ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு இத திருடிட்டு நான் திருடவே இல்ல அப்படின்னு சொல்றேனே திருடவே இல்ல. நான் அந்த பக்கமே வரலன்னு அப்படி நடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹி இஸ் பிரிட்டெண்டட் டூ பி என்னது? ஹி இஸ் பிரிட்டெண்டிங் அப்படின்னு சொல்றானுங்கன்னு வச்சுக்கோங்க. ஹி இஸ் பிரிட்டெண்டிங் அப்படின்னு சொல்றேன்னா, அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு இப்படி சொல்றது. கம்ஃபர்டபுளா இருக்கிறது, சௌகரியப்படுத்துறது. சரிங்களா? ஆறுதல் படுத்துறது. அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த இப்ப நம்ம தான் பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறோம். அதுல ஃபெயில் ஆயிட்டோம். நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தி இது பண்றோம். அம்மா என்ன பண்ணுவாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க. அப்படித்தானே? இப்படி ஆறுதல் சொல்றது என்ன எதாட்டி கட்டைய எடுத்து தூக்கி எறிஞ்ச சொல்ல போறாய்ங்க, அப்படி கிடையாது. கம்ஃபோர்ட் பண்ணுவோம். பக்கத்துல உட்கார்ந்து சரிம்மா ஃபீல் பண்ணாதம்மா, கைய பிடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணாதம்மா, அடுத்த தடவ பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அழுதுகிட்டு இருக்கிற இப்ப கேர்ள்ஸ்லாம் அழுதுகிட்டு இருக்காங்கன்னா, அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அதுக்கேத்த மாதிரி கண்ண தொடச்சு விட்டு, அப்பாவோ, அம்மாவோ யாரோட்டும் என்ன பண்ணுவாங்க, கம்ஃபோர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்க நம்ம ரொம்ப ஒரு மாரி இதா இருக்கும். நம்ம மூடு சரியில்ல அதனால நம்மள கம்ஃபோர்ட் பண்றாங்க அவங்க. சரிங்களா? அப்ப இதுதான் கரெக்ட். பி தான் கரெக்ட். சரி. யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர்ட். செல்ஃப்னாலே செல்ஃப் அப்டின்ட்டு இருக்கு. செல்ஃப்னா ஒருத்தர பத்தியே. சரியா? நீங்க இப்ப என்ன பண்ணுங்க அப்டின்னா, இந்த ஒரு வார்த்தை கிடைச்சிருக்கா? இந்த செல்ஃப்ங்கிற ஒரு வார்த்தை கிடைச்சிருக்கா? இத வச்சு இதுல இந்த 9வது இதுல நீங்க வந்து ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்களேன். எப்படி ஆன்ஸர் வருதுன்னு. யூ ஆர் ஆல்வேஸ் நீ எப்பவுமே செல்ஃப் சென்டர்டு. சரியா? செல்ஃப்னா அவங்கள பத்தி நெனைக்கிறது. செல்ஃப்னாலே என்னது? செல்ஃப்னா அவங்களே இது பண்ணிக்கிறது. ஈகோஸ்டிக்ன்னு இருக்கு. சரியா? ஜெனரஸ்ன்னு இருக்கு. ஜெனரஸ்ன்னா பொதுவா, பெருந்தன்மையாக. நம்மளுக்கு கிடைச்சது சரி எல்லாருக்கும் கிடைச்சுட்டு போது. நம்ம ஏதாட்டி ஒண்ணு வாங்குறோம்னா எல்லாருக்கும் குடுத்துட்டு போறாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள ஏதாட்டி இட பிரச்சனை இருந்தா அவன் பெருந்தன்மையா விட்டு குடுத்துட்டான். அண்ணன் தம்பி எல்லாருக்குமே சரி அவங்க இத வச்சுக்கோங்கன்னு எல்லாருக்கும் விட்டு குடுக்குறது. சரி எல்லாரையும் நெனைக்கிறது. செல்ஃப் கிடையாது. ஜெனரஸ்னாலே பெருந்தன்மையாக. பெருந்தன்மை எப்போ வரும்? நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாருக்கும் போகணும் அப்படின்னு நெனைக்கிறது. ஜெனரஸ்னா பெருந்தன்மை. சரியா? செல்ஃப்னா என்னது? செல்ஃப்னா நம்மன்னு நெனைக்கிறது. அதனால ஜெனரஸ்ங்கிறது வராது. ஜெனரஸோட மீனிங் பெருந்தன்மையான. சரியா? அடுத்து ஹீரோயிக்ன்னு போட்டிருக்கு. ஹீரோயிக் திங்ஸ் என்னது? ரொம்ப அந்த இதான ஸ்டண்ட் மாதிரியான ஹீரோயிக்கான விஷயம். அசால்ட்டா ஒரு பெரிய இது மாரி பிஹேவ் பண்றது. அந்த மாதிரியான இது அந்த வார்த்தை வராது. ஈகோஸ்டிக்னா நான் தான் அப்படின்ன மாரி நெனைக்கிறது. நான் தான். எனக்கு தான் எல்லாம் வேணும் அப்படின்னு ஈகோஸ்டிக்.
நான் தான். குஷி படத்துல சொல்லுவான். ஒரு ஈகோஸ்டிக்கான பெர்சன் அப்படிம்பாங்கல்ல. எனக்கு தான் எல்லாம் வேணும் அப்படின்னு. செல்ஃப் சென்டர்ட் அப்படிங்கிறது என்னது? எனக்கு எனக்கு மட்டும் தான் எல்லாம் வேணும். எல்லாம் வேணும் மீன்ஸ் நான் தான் முக்கியம். நான் என்னோட இதுதான் முக்கியம் அப்படின்னு தன்ன பத்தியே சுயநலத்தோட திங்க் பண்றது வந்து செல்ஃப் சென்டர்டு. சரியா? அடுத்து 10வது பாருங்க. வாட் இஸ் த சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங்? என்ன ரகசியத்த நீ வந்து என்னது ஆ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்க. சரியா? குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து விஸ்பரிங். ரூமர்னா வதந்தி. ஏய பாருங்க ரூமர்னா வதந்தி. விஸ்பரிங்ன்னா என்னது? குசு குசுன்னு பேசுறது வந்து விஸ்பரிங்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன ரகசியத்த குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது நெறைய பேர் வீட்ல இப்போ நடக்குமான்னு தெரியல. சரி யாராச்சும் நம்ம ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம்னா, என்ன நடக்குது அப்டின்ட்டு, என்ன ரகசியத்த பேசுறீங்கன்னு கேட்பாய்ங்க அம்மா. நம்ம அக்கா, தம்பியோட பேசிக்கிட்டு இருக்கச்சுல, குசு குசுன்னு எதாட்டி வேணும், வைக்கணும் அப்டின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம அத மாரி இது பண்ணுவோம். சரியா? சரி ஏ ஆப்ஷன் பாருங்க ரூமர். ரூமர்னா வதந்தி. சரிங்களா? வதந்திய பரப்புறான். சரியா? ஆ ஏதோ ஒண்ணு வந்து ஒரு படத்துல வருமே. வதந்தி ஒண்ணு 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 அப்படியே ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவாங்க. அது அப்படியே பரவிரும். சுனாமி வந்துடுச்சுன்னு சொல்லுவாய்ங்க. சின்ன வயசுலலாம் சுனாமிலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாய்ங்க. கடல தாண்டவே இல்ல தூத்துக்குடிய. அதுக்குள்ளயும் என்ன பண்ணிட்டாங்க, சுனாமி பக்கத்து தெருவுக்கு வந்துட்டு, அதுக்கு வந்துடுச்சு. இப்போ 2 வீடு முங்கிட்டுன்னாய்ங்க. கடைசி வரைக்கும் எதுவுமே நடக்கல. சரிங்களா? ரூமர்ன்னு என்னதுன்னா வதந்தி. அடுத்தது வந்து லவுடர்ன்னா சத்தமாக. சரியா? இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா குடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஈஸியா போட்டு சட சடன்னு போட்டு போறோம். கஷ்டமா ஒரே மீனிங் உள்ளது குடுத்தா கஷ்டமா இருக்கும். சரிங்களா? இது எல்லாம் ஈஸியா குடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஈஸியா போறோம். இந்த மர்மரிங் அப்படிம்பாய்ங்க. மர்மரிங் அப்படின்னா என்னதுன்னா, முணுமுணுன்னு பேசுறது. இது குசு குசுன்னு பேசுறது. இது முணுமுணுன்னு பேசுறது. 2மே என்ன இது 2மே வித்தியாசமான வார்த்தைய தான் நான் சொல்றேன். இது குசு குசுன்னு பேசுறது. இது முணுமுணுன்னு என்ன முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? 2 அப்பு அப்பிட்டாய்ங்க. நம்ம அம்மா வந்து அம்மாவோ, அப்பாவோ நம்ம திட்டிக்கிட்டு இருக்கோம். முணுமுணுன்னு திட்டுவோம். சத்தமா திட்டுனோம்னா திரும்பவும் 2 அப்பு அப்புவாய்ங்க. அப்பன்னா முணுமுணுக்க என்ன முணுமுணுக்கிற? அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதுதான் என்னது மர்மரிங். மர்மரிங் அப்படிம்பாய்ங்க. விஸ்பரிங்ன்னா குசு குசுன்னு பேசுறது. சரிங்களா? விஸ்பரிங் அப்படின்னு சொல்றது. ஆ இதுக்கு 2க்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னா, 2மே சீக்ரெட்டா மத்தவங்களுக்கு காதுல விழாத மாரி பேசுறது. அதுதான் இதோட மீனிங். 2ஓட மீனிங் என்னன்னா, இதோட மீனிங் எப்படி ஒத்துமையா வருது அப்டின்னா, இது வந்து என்னதுன்னா, குசு குசுன்னு பேசுறது. சரிங்களா? இன்னொருத்தருக்கு தெரியாம இருக்கிறது குசு குசுன்னு பேசுறது. முணுமுணுங்கிறது என்ன முணுமுணுக்கிறது என்னது? இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிறக்கூடாது. இப்ப அம்மா அடிக்கிறாய்ங்க. முணுமுணுன்னு பேசுனோம்னா, அம்மாக்கு கேட்காது. சத்தமா அம்மாவ நம்ம திரும்ப திட்டுனோம்னா, திரும்பவும் கட்டைய எடுத்து நொறுக்குவாய்ங்க. சரியா? இன்னும் மர்மரிங்கிறது என்னது? 2மே சீக்ரெட்டுக்காக யூஸ் பண்ற வார்த்தை. சரியா? ரைட்டிங் இஸ் அ யூனிக் ஹாபி. ரைட்டிங் வந்து என்னன்னா, ஒரு 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 தனித்துவமான ஒரு ஹாபியாம். பொழுதுபோக்கான விஷயம். ரைட்டிங் வந்து என்ன மோஸ்ட்லி என்னன்னா கிரிக்கெட்டு அந்த மாரி இது, இல்லன்னா வேற ஏதாட்டி இதுதான். பாட்டு பாடுறது, காயின்ஸ் சேர்க்கிறது இதெல்லாம் ஹாபியா வச்சிருப்பாங்க. டான்ஸ் ஆடுறது. ரைட்டிங்ன்னா என்னது? ஒரு போயம் எழுதுறது, ஒரு கட்டுரை இதாட்டி ஒண்ணு வித்தியாசமா ரைட்டர் என்ன பண்ணுவாங்க? ரைட் பண்ணுவாங்க. அந்த மாரி ஒரு ரைட்டிங் பண்றது ஒரு தனித்துவமான ஹாபி. அப்படி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? தனித்துவமான ஹாபி அப்படின்னு சொல்றாங்க. ஆம். சரி பார்ப்போமே. இதுல வந்து பாருங்க. தனித்துவமான தனித்து யூ அ யூனிக்கு சரிங்களா? அ யூனிக்னா தனித்துவமான அப்படின்னு இதுல பாருங்க காமன்னு போட்டிருக்கு. காமன் பாத்ரூம் அப்படின்லாம் சொல்லுவாய்ங்க. காமன் டாய்லெட்ங்கிறாய்ங்க. அப்படின்னா காமன்னாலே பொதுவானது. தனித்துவம்ங்கிற வார்த்தையே இல்ல. சரியா? பெனிஃபிஷியல் பெனி பெனினாலே என்னன்னா குட்டு, பெனிஃபிட்டு நல்ல விஷயம் அப்படின்னு போட்டிருக்கு. பெனிஃபிஷியல்ங்கிறது தெரியாம இருக்கலாம். பெனிஃபிட் அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது வந்து பெனிஃபிட் நலன் தரக்கூடியது. பெனிஃபிட் நல்ல விஷயம் அப்படின்னு போட்டிருக்கு. சம்மந்தமே இல்லாம போட்டிருக்கு. செப்பரேட்ன்னு பிரிக்கிறது. தனியா இருக்கிறது அந்த மாரி போட்டிருக்குது. இதுல என்ன போட்டிருக்கு? அன்காமன் பொதுவானது கிடையாது அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா யூனிக்ங்கிறதுக்கு அன்காமன்ங்கிறது தான் கரெக்ட். அஜய் ஸ்டார்ட்டட் டூ பெயிண்ட் ஒரு நிமிஷம் இருங்க. 12வது பாருங்க. அஜய் ஸ்டார்ட்டட் டூ பெயிண்ட் ஹேப்பிலி. அஜய் என்ன பண்றான்? ஸ்டார்ட்டட் டூ பெயிண்ட் ஹேப்பிலி. அவன் வந்து பெயிண்ட் பண்றது சந்தோஷமா பெயிண்ட் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கான். சந்தோஷமா பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அஜய்ங்கிறவன் சந்தோஷமா பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான்.
அஜய்ங்கிறவன் என்ன பண்றான்? சந்தோஷமா பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். சரியா? ஹேப்பிலி. சரி இங்க பாருங்க. இத நீங்க வார்த்தைய பார்த்தாலே தெரியும். டிப்ரஸ் ஆயிட்டேன். டீனாலே நெகட்டிவ் மீனிங். டிக்ரீஸ். சரியா? இருங்க ஒரு நிமிஷம் திரும்பவும் அழிச்சு இழிச்சு எழுதுவோம். டிங்கிற டிங்கிறது டிக்ரீஸு. டினாலே டீஆக்டிவ். இது டிங்கிறது நெகட்டிவ் மீனிங். ஆனா ஹேப்பிங்கிறது சந்தோஷத்த குறிக்கிறது. சரிங்களா? பாசிட்டிவ் மீனிங்ஸ். சந்தோஷமா இருக்கிறது பாசிட்டிவான விஷயம். அழுகுறது தான் என்னது? நெகட்டிவான மீனிங். அத வச்சு நீங்க கண்டுபிடிங்க. டி டி அப்படின்றத தூக்கி எடுத்துடலாம். டிப்ரஸ்டு. அ மன அழுத்தத்தில இருக்க, டிப்ரஸ்டா இருக்கேன். டி அப்படின்னாலே டிஇ டிக்ரீஸு குறையிறது. குறைஞ்சு பணம் குறைஞ்சதுன்னா நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோம். இப்படித்தானே சோகமா தான் இருப்போம். டி அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? டிப்ரஸ்டு. தெரியாதவங்க ரொம்ப எனக்கு இது டிப்ரஸ்டுங்கிறதுக்கே தெரியல அப்படின்னாலே, இந்த டி அப்படிங்கிறத வார்த்தை இத வச்சு மட்டும் இல்ல, வேற எந்த வார்த்தை டி அப்படின்னு வந்திருந்தாலும், நம்ம கெஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா, இத வச்சு இந்த மாரி வேர்டோட ஆரிஜின் வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? டிப்ரஸ்டு அது உங்களுக்கு தெரியும். நெகட்டிவான மீனிங்ல இருக்கு. சரிங்களா? மன அழுத்தம். அடுத்து பாருங்க அன்ஹேப்பி, ஹேப்பியா இல்ல. சேடு சேட்லி சோகமா இருக்கிறது. ஜாய்ஃபுல்லி ஜாய் ஜாய்னா சந்தோஷமா இருக்கிறது. சரி இது ரொம்ப ஈஸி அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரியா? மினியேச்சர் சின்ன சிற்பம், பெயிண்டிங்ஸ் சின்ன சிற்பம், சின்ன வரைபடம். டெபிக்ட் ஷோ இது காமிக்குது. என்னது காமிக்குது? இந்திய கலாச்சாரத்த வந்து அது காமிக்குதாம். மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் என்னது? சிறு படங்கள். அந்த காலத்துல வரைஞ்சு வச்சிருக்க அந்த மாதிரியான விஷயங்கள், கோயில்கள்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் என்னன்னா, இட் ஷோஸ் டெபிக்ட் இது காமிக்குதாம். டெபிக்ட்ங்கிறது காமிக்குது. எத காமிக்குது? இந்தியாவோட கல்ச்சர வந்து அந்த படங்கள் வந்து வரைபடங்கள் காமிக்குது. ஃபால்ஸு, பொய்யாக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபால்சிஃபை. டிய பாருங்க ஃபால்சிஃபை, பொய்யாக்கு அப்படின்னு போட்டிருக்கு. தப்பு. அடுத்து வார்ப் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு பெண்ட் ஆவுறது, ட்விஸ்ட் ஆவுறது அப்படின்ன மாரி. அது அந்த சம்மந்தமே இல்லாம குடுத்துருக்காங்க. சரியா? அதே பாரு ட்விஸ்ட்ங்கிறது என்னது? முறுக்குறது. ட்விஸ்டடு 2 வயரையும் இன்னொரு வயரோட அ மீசைய முறுக்குறதுக்கு ட்விஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? போர்ட்ரேன்னா வரையிறது, வரைஞ்சு காமிக்கிறது. ட்ரான்னா வரையறது, போர்ட்ரேட் வரைஞ்சு காமிக்கிறாங்க. இதுக்கு பதிலா இந்த போர்ட்ரேட்ங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. பெயிண்டிங் போர்ட்ரேட் இந்தியன்ஸ் கல்ச்சர் அப்படின்னு போடலாம். சரியா? போர்ட்ரேட்ங்கிறது தான் அதோட சரியான மீனிங். ஐசக் வாஸ் சி இருங்க. ஐசக் வாஸ் சீஃப்லி ரிமார்க்கபிள் ஃபார் ஹிஸ் இன்ஜெனியூட்டி. இன்ஜெனியூட்டின்னா என்னதுன்னா, ஆ ஜீனியஸ் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஜீனியஸ் ஜி இந்த ஜீனியஸ்ங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? இன்ஜெனியூட்டின்னு போட்டிருக்கு. இன்ஜெனியூட்டின்னா என்ன? ஜீனியஸ்ங்கிற வார்த்தை இருக்கு. அப்படின்னா என்னது? ஆ அவன் வந்து ஒரு புத்திசாலி அப்படிங்கிற மாரி. சரியா? குறிப்பிடத்தக்க ஒரு புத்திசாலியான பையன். ஐசக் வாஸ் சீஃப்லி ஐசக் வந்து ஒரு முக்கியமா குறிப்பிடத்தக்க ஒரு புத்திசாலியான பையன் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? சரி. இதுல பாருங்க. காமன்னா பொதுவாக அப்படின்னு போட்டிருக்கு. இல்ல. ரிமார்க்கபிள் மார்க் பண்றது. இதுல நான் இன்னொரு இது உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? இப்ப ஆன்ஸர் எப்படி வருதுன்னு பாருங்க. காமன் பொதுவான. இது என்ன குறிப்பிடத்தக்க அப்படின்னு போட்டிருக்கு. குறிப்பிடத்தக்க அப்படின்னு போட்டிருக்கு. ரிமார்க்கபிள்னா குறிப்பிடத்தக்க அப்படின்ற மாரி போட்டிருக்கு. காமன் பொதுவாக சம்மந்தமே இல்லாம இருக்கு. தப்பு. நெக்லெக்டட்ன்னா புறக்கணிக்கிறது. நெக்லெக்டட். என்னைய நெக்லெக்ட் பண்ணிட்டாய்ங்க. என்னைய மதிக்கவே இல்ல. என்னைய புறக்கணிச்சுட்டாய்ங்க அப்படின்னு சொல்றது. அன்னோன்னா தெரியாத. அன்னோன் பெர்சன்லாம் சொல்லுவாங்க. அன்னோன்னா தெரியாத. நோன்னா தெரியிறது. அன்னோன்னா தெரியாதது. நோட்டபிள் நோட் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. குறிச்சு வச்சுக்கோ. நோட்டபிள் குறிப்பிடத்தக்க. ரிமார்க்கபிள் மார்க் பண்ணி வச்சுக்கோ. நோட் பண்ணி வச்சுக்கோ. மார்க் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு மார்க்னா அடையாளத்த போட்டு மார்க் பண்ணி வைக்கிறது. நோட்னா என்னது? நோட் எடுத்து வச்சுக்கிறது. இது 2யும் பார்த்தீங்களா, குறிப்பிடத்தக்கங்கிற மாரியே வரும். அதனால இந்த நோட்டபிளும், நோட் பண்றதும், மார்க் பண்றதுங்கிற வார்த்தைய ஞாபகத்துல வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரிமார்க்கபிள்னா நோட்டபிள்னு அர்த்தம். பிய பார்த்துக்கோங்க. ஹி வில் மேக் எ கேப்பிட்டல் ஒர்க்மேன். வெல்த் ஹி வில் மேக் எ கேப்பிட்டல் ஒர்க்மேன். கேப்பிட்டல்னாலே என்னது? அக்கவுண்ட்ஸ பொறுத்து. நம்மள பொறுத்தவரைக்கும் என்ன கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்டின்னா, நியூ டெல்லி அப்டின்னு சொல்லுவோம். அப்டிதானே? ஆனா வந்து இதுல கேபிட்டல் இப்போ இல்ல அது அது அத பத்தி போடல. சரிங்களா? மத்தத பாருங்க. கேபிட்டல்ங்கிறது அது போடு கேப்டன்ங்கிற மாரி இருக்கு. கேப்பிட்டல்ங்கிறது என்னதுன்னா, பணம்.
இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உன்கிட்ட என்ன கேப்பிட்டல் இருக்கு அப்படிம்பாங்க. நெறைய படத்துல நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கேப்பிட்டல்ங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹி வில் மேக் எ கேப்பிட்டல் ஒர்க்மேன். பாருங்க, கேப்பிட்டல்னா பணம் சம்மந்தப்பட்டது. கேப்பிட்டல் கேப்பிட்டல் வச்சிருக்கியா? கேப்பிட்டல் ஃபீ. ஒரு படத்துல கேப்பிட்டல் ஃபீயே இவ்வளோ ரூவா வந்துருமே! அப்டின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் எந்த படம்னு தெரியல. ஞாபகத்துல வந்தோனே சொன்னேன். ஹெட்ன்னா என்னது? தலைமை, வழிகாட்டுறது. இந்த மாரி எல்லாத்துக்குமே ஹெட் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸலண்ட், எக்ஸலண்ட் சிறப்பான, அ மேன்மையான அந்த மாரிலாம் மீனிங் வரும். எக்ஸலண்ட், குட் நல்லா பண்ணியிருக்க, குட் அப்டின்னு எக்ஸலண்ட். எல்லாரோட அதிகமா நல்லா பண்ண. ப்ராஃபிட்டபிள் லாபகரமான. கேப் கேப்பிட்டல்ங்கிறதுக்கு வந்து என்னன்னா முதலீடு தான். கேப்பிட்டல், கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் அப்டிம்பாங்க. முதலீடு. ப்ராஃபிட்டபிள்னா லாபம் அப்படின்னு வந்திருக்கு. கேப்பிட்டலுக்கு இணையான வார்த்தை பாருங்களேன், வெல்த். வெல்த்னா பணம் அப்படின்னு அர்த்தம். அதே மாரி வெல்த்ன்னு ஒரு ஒரு வார்த்தை இருக்கு. ரிச்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. சரிங்களா? அந்த 2க்கு என்ன வித்தியாசம்? ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிம்பாய்ங்க. சரிங்களா? ரிச்சுக்கும் வெல்த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்றேன். ரிச்ங்கிற ஒருத்தர் ரொம்ப வசதியா இருக்காரு. அவர்ட்ட எல்லாமே இருக்குதுன்னு நெனச்சுக்கோங்களேன். அவர்ட்ட எல்லாம் கார் இருக்கு, எல்லாம் தோட்டத்துல அவங்க அப்பா, தாத்தா எல்லாம் நெறைய சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க ரொம்ப வசதியா இருக்காங்க. பணம் தேவையே இல்ல. அவருக்கு எல்லாமே பெரிய பிசினஸா பண்ணி நல்லா இருக்கிறாரு அப்படின்னா, அது ரிச். வெல்த் அப்படிங்கிறது வந்து அதோட கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படி அப்படின்னா, மாசம் மாசம் அவரு ஒரு பிசினஸ் பண்றாரு. அதுலேருந்து அவருக்கு மாசம் மாசம் பணம் வந்துகிட்டே இருக்கு. அத வச்சு அவர் வந்து பிசினஸ் பண்ணி, பண்ணி, பண்ணி காசு எடுத்துக்கிட்டே இருக்காருன்னா வெல்த். வெல்த்ன்னா என்னது? திரும்ப திரும்ப பணம் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ரிச்ங்கிறது என்னதுன்னா, அப்படி கிடையாது. ரிச்ங்கிறது என்னன்னா, அவரும் வசதியானவர் தான். பட் என்னன்னா, அதிகமா திரும்ப திரும்ப பிசினஸோ வேற ஏதோ பண்ணி மந்த்லி பெரிய இன்கம் வர்ற மாரியானது கிடையாது. சரியா? அடுத்தது பாருங்க. இது ரிச்சுக்கும், வெல்த்துக்கும் இதுதான் வித்தியாசம். சரிங்களா? ஒரு இது படிக்க சொல்லி இன்னொன்னு படிச்சுக்கலாம். இதே மாரி நெறைய இருக்கும். சரி. 16வது பாருங்க. நோபடி குட் நோபடி குட் டெல் வாட் த சன்ஷைன் வாஸ் கம்போஸ்ட் ஆஃப். சன்ஷைன் வந்து யாராலயும் சொல்ல முடியாதாம். என்னன்னா, சன்ஷைன் வந்து எப்படி உருவானது? கம்போஸ்ட் ஆஃப். சரியா? அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆ அதுல பாருங்களேன். அது உங்களுக்கு மீனிங் புரிஞ்சுச்சுல்ல. நோபடி குட் டெல் வாட் த சன்ஷைன் வாஸ் கம்போஸ்ட் ஆஃப். சரி. கம்போசர் ஏ.ஆர். ரஹ்மான் ஒரு கம்போசர். அப்புறம் என்னது உருவாக்குறது. ஹி இஸ் மேக்கிங் சரிங்களா? ஹி வாஸ் மேக்கிங் சாங்ஸ் உருவாக்குறாரு. சரியா? அதுதான் கம்போஸ்ட். அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கம்போசர். ஏ.ஆர். ரஹ்மான் சாங் வந்து கம்போஸ் பண்றாரு. சரியா? அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி. இதுல பாருங்க எக்ஸாம்பிள் நோன் தெரியும். ஃபீல் பண்றேன், உணர்றேன். முழுமையா அப்படின்னு போட்டிருக்கு. கம்போசர்ன்னு உருவாக்குறது. அது ரிலேட்டடான ஒரு வார்த்தை உருவாக்குறது. மேட் பண்றேன். சரி உருவாக்குறது. அதனால கம்போஸ் அப்படிங்கிறதுக்கு மேடுங்கிறது தான் கரெக்ட். ஹி கேர்ட் லிட்டில் ஃபார் எர்த்லி ஃபேம் அண்ட் ஹானர். சரி. ஹி கேர்ட் லிட்டில் ஃபார் எர்த்லி ஃபேம் அண்ட் ஹானர். சரி இந்த ஃபேம்னா என்ன அர்த்தம்? ஃபேம்னாலே புகழ் அப்படின்ன மாரி அர்த்தம். சரியா? ஃபேம்னாலே புகழ் அடைகிறது. எல்லார்கிட்டயும் என்னது புகழ் புகழ் அடைஞ்சுட்டான். இப்போ ஒரு படத்துல சிவகார்த்திகேயன் தான் இருக்காரு. அவர் நார்மலா இருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபேம் ஆயிட்டாரு அப்படிம்பாங்க. எப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு புகழ் அடைஞ்சுட்டாரு. வளர்ச்சி அடைஞ்சுட்டாரு. எல்லாருக்கும் அவர தெரியுது. சரிங்களா? இதுல ஆப்ஷன் பாருங்க. டிஸ்ரெஸ்பெக்ட் மரியாதை இல்ல. சம்மந்தமே இல்லாம போட்டிருக்கு. ஃபேம்ன்னா எல்லாரும் என்னது எல்லார்கிட்டயும் ஒரு நல்ல ஒரு பேரு எடுக்கிறது. எல்லாரும் என்னது அவங்கள பாராட்டுற மாரியா இருக்கிறது. இது மரியாதை குறைவு அப்படின்னு போட்டிருக்கு. தப்பு. சரியா? அட்ராக்ஷன் ஈர்க்கிறது. அது கிட்டத்தட்ட மீனிங் வருது. ஆனா அது தப்பு தான். ப்ரவுடு பெருமையா இருக்கிறது. சரியா? அதுவும் தப்பு. ஃபேம்ங்கிறது என்னதுன்னா, இவரு ஃபேம் ஆயிட்டாருன்னா, கம்பேர் கம்பேரிசன பாருங்க. அம் நெறைய மக்கள் கிட்ட அவருக்கு வந்து என்னது புகழ் இருக்கு அப்டின்ன மாரி. நெறைய மக்கள் கிட்ட அப்டின்னு அர்த்தம். நெறைய மக்கள் கிட்ட வர்றதுல வந்து பாப்புலாரிட்டின்னு வரும். பாப்புலஸ்னா பீப்பிள்ன்னு அர்த்தம். சரிங்களா? அது ஒரு ஒரு நிமிஷம் இருங்க. சரி. பாப்புலேஷன், பாப்புலர் வரச்சுல வந்து என்ன எப்படி வருது? எப்படி ஆகும் அப்டின்னா, பாப் பாப்புலேஷன் அப்டின்னாலே
மக்கள் தொகை அப்படின்னு அர்த்தம். அந்த பாப்புலர் இதெல்லாம் வந்துருச்சுனாலே மக்கள் சம்மந்தப்பட்டது. சரிங்களா? பாப்புலாரிட்டினா பாப்புலேஷன்ங்கிறது எப்படி மக்கள் தொகையோ, பாப்புலாரிட்டிங்கிறது மக்களிடத்துல பெரிய என்னது அவன் பெரிய இதாயிடுச்சு. பாப்புலர் ஆயிட்டான் அப்படிங்கிறாங்கல்ல. பிர பிரஸ் பிர என்னது பிர அ நல்லா தெரிஞ்சவன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதே மாரி தான். அதனால என்னது இந்த ஃபேம்ங்கிறது என்ன வரும் அப்படின்னா, ஃபேம் வந்து மக்களிடத்துல ஒரு நல்ல பேர் எடுக்கச்சல தான் ஃபேம் புகழ் வர்றது. சரிங்களா? அதனால பாப்புலாரிட்டி தான் கரெக்ட்டு. கரெக்ட்டா எக்ஸாக்ட்டான மீனிங். Dixie was feeling very exhausted. Dixie was feeling very exhausted. எக்ஸ்ஹாஸ்ட் அப்டின்னா என்னதுன்னா, நம்ம வந்து ஒரு ஒரு ரன்னிங் ரேஸ் போறோம். வேற எதாட்டி பண்றோம். இல்ல ஊருக்கு போயிட்டு அங்க இங்கயும் அலைஞ்சு ஊர் சுத்திட்டு வரோம். போயிட்டு வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்ளோ டயர்டு. அப்படியே சாப்பிட கூட முடியல. அப்படியே படுத்து தூங்கணும் போல இருக்கு. ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு நிலை தான் என்னது? எக்ஸ்ஹாஸ்டட். ரொம்ப நம்ம என்ன ஆகுறோம்? ரொம்ப டயர்டா இருக்கும். ஒரு வேல கூட செய்ய முடியாது. அது எக்ஸாஸ்டட். டிக்ஸி வாஸ் ஃபீலிங் வெரி எக்ஸாஸ்டட். அவ ரொம்ப உடம்பு என்னது தளர்வா இருக்கிறா அப்படின்ன மாரி போட்டிருக்கு. ஜாய்னா சந்தோஷம். வூண்டடுன்னா காயப்படுறது. டயர்டுன்னா என்னது போட்டிருக்கு? டயர்டுன்னா டயர்டா இருக்கிறது. சரிங்களா? அதனால அது கரெக்ட். எக்ஸாக்ட் மீனிங். வூண்டடுன்னா காயப்பட்டிருக்கு. காயப்பட்டு இல்ல அவ. அவ சந்தோஷமாவும் இல்ல. ரிஜாய்ஸ் ரிஜாய். ஜே ஓ ஒய் ரிஜாய். ஜாய்னா சந்தோஷம். அதுல உள்ள வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? ம். அதுல பாருங்க ஜாய்ங்க ரிஜாய்ஸ். ஜாய் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அத வச்சு நீங்க மனப்பாடமா வச்சுக்கலாம். ஞாபகத்துல வச்சுக்கலாம். இந்த மாரியான வார்த்தைகள் ரூட் வேர்டும்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் பேசிக் கிளாஸ்ன்னு ஒண்ணு நடத்திருந்தேன். அதுல சொல்லியிருந்தேன். ஜாய்ங்கிறது என்னது? ஒரு அது ஒரு ரூட் வேர்டு. ஒரு வார்த்தை படிச்சுட்டோம்னா, அதே மாரி நெறைய வார்த்தைகள் வந்து பெரிய பெரிய வார்த்தை நம்மளுக்கு தெரியாம இருக்கிறது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத வச்சு நெறைய படிக்கலாம். இந்த மாரி நெறைய வார்த்தைகள் வந்து மிங்கிலாயி மிங்கிலாயி இருக்கும். இங்கிலீஷே ரொம்ப ஈஸியா வார்த்தைய படிக்கிறது இந்த இந்த வேர்ட வச்சு தான். இத வச்சு நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்க்கு ஈக்குவலா கூட நம்ம என்ன பண்ணலாம்? ரூட் வேர்ட் மட்டும் தெரிஞ்சதுன்னா, அடிச்சு பட்டைய கெளப்பலாம். சரிங்களா? ரிஜாய்ஸ் அப்டின்னா இதுவும் வராது. டயர்ட் மட்டும் தான் என்னது வரும். எக்ஸாஸ்ட். த நீம் ட்ரீ வாஸ் எ பிக் ஆன்டிக் இன் ஹிஸ் கார்டன். அவன் கார்டன்ல இருக்கிறதே ஒரு தொன்மையான பழமையான விஷயம் என்ன இருக்கு அப்டின்னா, அந்த நீம் ட்ரீயாம். மத்ததெல்லாம் அவங்க அப்பா வீடு கீடு இடிச்சு கட்டியிருப்பாரு. அந்த மரம் மட்டும் பழைய பெரிய மரமா இருக்கும். ஆன்டிக் அப்டிம்பாங்க. ஆன்டிக் வாட்ச்ம்பாங்க. ஆன்டிக் டிசைன்லாம் சொல்றாங்க. பழைய காலத்துல உள்ள மாடல்ல நெக்லஸ்லாம் செஞ்சு போடுறாங்க. அது எதுக்குன்னா, அதோட அந்த அந்த டைம்ல இருந்து அது ரொம்ப எப்படி சொல்றது? ரொம்ப அத பெருசா மதிக்கிற மாதிரியான விஷயங்கள். சரியா? மாடர்ன் என்னது லேட்டஸ்ட்டா உள்ளது. மாடர்ன் வாட்ச். இப்ப ரீசென்ட்டா ஏதாட்டி வந்திருக்கும். மாடர்ன் டிரெஸ் வந்திருக்கும். லைக்ரா ஷர்ட் இந்த மாரிலாம் வருது. லேடீஸ்க்கு ஒவ்வொரு இது புதுசு புதுசா வருது. சரிங்களா? அந்த மாரியா மாடர்னா இருக்கிறதுக்கு மாடர்ன். ம். அப்டேட்டட்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்டேட்டட்ன்னா அப்படியே அட்வான்ஸா மாத்தி மாத்தி போறது. அப்படியே அடுத்து இது. ஒரு ஒரு வாட்ச் வாங்குறோம். சரி ஒரு செல்ஃபோன் வாங்குறோம். அதோட அப்டேஷன் வெர்ஷன் இருக்கு. அடுத்தது ஒரு சாஃப்ட்வேர் போட்டு அது இன்னும் டெவலப் பண்றாங்க. சரிங்களா? பழமையானது கிடையாது. பாரம்பரியமான விஷயம் அதுல எதுவுமே இல்ல. மாடர்ன்னாலும் பாரம்பரியம் கிடையாது. அப்டேட்டட்னா புதுசு புதுசா மாத்துறாங்க. அதுலயும் பாரம்பரியமானது இது இல்ல. அவுட்டேட்டடும் ஆன்சியன்ட்டும் ஏன்சியன்ட்ங்கிறதும் ஒரே மாரி மீனிங் தான் வரும். சரிங்களா? அவுட்டேட்டட்ன்னா என்ன அப்டின்னா, இதுவும் பழைய ஒரு பொருள் தான். இப்ப வந்து நம்ம ஃப்ளாப்பி, ஆ எப்படி சொல்றது? சிடி இதெல்லாம் நம்ம சிடிலாம் ஓரளவு யூஸ் பண்றோம். இந்த ஃப்ளாப்பி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சிடியும் யூஸ் பண்றோம். இப்ப சிடி யார் யூஸ் பண்றோம்? சிடிலாம் யூஸ் பண்றதே கிடையாது. எல்லாரும் பென் டிரைவ் எடுத்து யூஸ் பண்றோம். அப்போ அந்த பழைய பொருள் வந்து என்னது அவுட்டேட்டட் ஆயிடுச்சு. அது இப்ப நம்ம யூஸ் பண்றது கிடையாது. அது இப்ப யூசேஜ்ல கிடையாது. சரிங்களா? அந்த மாரி யூசேஜ்ல இல்லாம இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அவுட்டேட்டட்ன்னு சொல்லுவோம். ஃபோன் வந்து இருக்கு. பட்டன் ஃபோன் இப்போ பழைய சரி ஃபோன விட்டுருங்க. ஆ வேற ஏதாட்டி ஒரு பழைய ஒரு இது வந்து அவுட்டேட்டட் ஆனது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மெயினா ஈஸியா சொல்ல போணும்னா, இந்த சிடி எல்லாம் சொன்னோம்னா என்னதுன்னா, நம்ம யூஸ் பண்றது கிடையாது. இப்ப பென் டிரைவ் வச்சு வட்டமா யாராவது வச்சுட்டு போ முடியுமா? சிடி எல்லாம் அப்படி கிடையாது. அதுபோல பென் டிரைவ்ல சட்டுன்னு ஏத்துறோம். கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சைஸ்ல இருக்கு. சரிங்களா? அதனால அவுட்டேட்டட் ஆயிடுச்சு. அது ரொம்ப என்னது இப்ப நம்ம யூஸ் பண்ற கிடையாது. அவுட்டேட்டட் ஆனதுனால அதுவும் கிடையாது. ஆன்டிக் அப்படிங்கிறதுக்கு ஆன்சியன்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட்டான மீனிங். சரி அடுத்தது பிரவீன் காட் சன்ஸ்ட்ரோக்.
இந்த சன்ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வந்து இந்த ரொம்ப வெயில்ல அலைஞ்சு நீர் சத்து போய் இருக்கிறது. அப்படியே பேன்னு கிடக்கிறது வந்து சன்ஸ்ட்ரோக்கும்பாங்க. பிரவீன் காட் சன்ஸ்ட்ரோக் அப்படின்னு போட்டிருக்கு. ஃபீவர்னா காய்ச்சலு. நெர்வஸ்னா என்னது? நடுக்கம். சன்ஸ்ட்ரோக்குன்னா அப்படியே மயக்க நிலையில இருக்கிறது. வெயில்ல சிலவங்க கிடப்பாங்க. சரிங்களா? அந்த மாரி. சரக்கு அடிச்சவங்கலாம் ரோட்ல வெயில் தாங்க முடியாம பேன்னு கிடப்பாய்ங்கல்ல, அந்த மாரி கிடக்கிறது. டயர்டுன்னா என்னது? டயர்டா இருக்கிறது. அன்கான்ஷியஸா இருக்கிறது. வெயில் தாங்க முடியாம பேன்னு கிடக்கிறது வந்து டயர்டா இல்ல. அன்கான்ஷியஸா இருக்கிறது தான் என்னது? ஆ சன்ஸ்ட்ரோக்குங்கிறது. அடுத்தது பாருங்க, 21 பாருங்களேன். ஹீட் எக்ஸாஷன் அப்படின்னு போட்டிருக்கு. வெப்ப சோர்வு நிலவுகிறது. இது வந்து ஹீட் எக்ஸாஷன்ங்கிற மொத்தமான வார்த்தை. தனித்தனியா பிரிச்சு பார்த்தீங்கன்னா, மீனிங் வித்தியாசமா இருக்கும். வெப்ப சோர்வு, வெப்ப சோர்வு. சரியா? சோர்வடைகிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எக்ஸாஸ்ட்ங்கிறத வந்து பார்த்தோம்ங்களா? எங்க இருக்குன்னு தெரியலையே. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எங்க இருக்குன்னு தெரியல. ஆ நம்ம எக்ஸாஸ்ட்ங்கிறத ஆல்ரெடி பார்த்தோம். டிக்ஸி வாஸ் ஃபீலிங் வெரி எக்ஸாஸ்டட்ன்னு பார்த்தோம்ல. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. இத பார்த்துருக்கோம்ல. இந்த இத பார்த்துக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் ஆ ஹீட் எக்ஸாஷன் அதே இத தான் பார்க்குறோம். வெப்ப சோர்வு, வெப்ப சோர்வு ப்ரிவேல்ஸ் நிலவுகிறது. இப்ப வெயில் வந்து பயங்கரமா நம்ம தூத்துக்குடி ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிலவுகிறது, பரவுகிறது. இந்த ப்ரிவேல்னா பரவுறது, ஊடுருவுறது இது எல்லாமே ப்ரிவேல்ங்கிற வார்த்தைக்கு மீனிங் தரும். நிலவுகிறதுன்னு என்ன இப்ப எல்லா இடத்துலயும் அது வந்திருக்கு. எல்லா இடத்துலயும் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்ன மாரி மீனிங் சரிங்களா? நிலவுகிறது. வெப்ப சோர்வு நிலவுகிறது. ஹீட் எக்ஸர்சைஸ்னா அது வெப்ப சோர்வு சரிங்களா? அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ப்ரிவேல்ங்கிறது நிலவுகிறது. வெயில் வந்து இப்ப தூத்துக்குடியில பயங்கரமா இருக்கு அப்படின்னா, வெப்ப சோர்வு வந்து எல்லாரும் எல்லாரும் ஒவ்வொரு வயசானவங்க எல்லாருமே அதுக்கு என்னது, எல்லா இடத்துலயும் அது என்னது பரவும். அப்படித்தானே? பயங்கரமா வெயில் அடிச்சா எல்லா இடத்துலயும் தூத்துக்குடியில இருக்கிற எல்லா இடத்துலயும் பரவ தான் செய்யும். சரி. அதுல பாருங்க. வைட் ஸ்ப்ரெட்ங்கிறது கரெக்ட்ன்னு போட்டிருக்காங்க. ஆமா அது ஸ்ப்ரெட் ஆகுது. பெரிய லெவல்ல பரவுகிறது அப்படின்னு போட்டிருக்கு. அது கரெக்ட். ஆம் நாட் விசிபிள். விசிபிள்னா பார்க்கக்கூடியது. நாட் விசிபிள்னா பார்க்க முடியாது. ஹிட்டன்னா மறைஞ்சிருக்கிறது. எக்ஸ்ப்ளோசிவ் காமிக்கிறது. இது எல்லாமே கிடையாது. சரியா? வெற்றி கன்ஸ்ட்ரக்டட் எ பங்களோ. பங்களா. வெற்றி கன்ஸ்ட்ரக்டட் எ பங்களோ அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? அடுத்து பாருங்க டிசைன்டு. கன்ஸ்ட்ரக்டட் அப்படிங்கிறதுக்கு டிசைன்டா? தப்பு. டிசைன் பண்றது வேற. கன்ஸ்ட்ரக்ஷன்ல டிசைன் இருக்கும். ஆனா வீடு கட்டுறத பத்தி போட்டிருக்காங்க. டிசைன்ங்கிறது தப்பு. டெமாலிஷுக்கும் டெஸ்ட்ராய்க்கும் வித்தியாசத்த தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய வெள்ளம் வந்து வீட்ட இடிச்சு நாசமாக்குனா டெஸ்ட்ராய்டு. நம்ம வீடு வந்து உடைச்சுட்டு அதுல இன்னொரு வீட கட்டுறோம் அப்படின்னா டெமாலிஷ். 2க்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படித்தானே? நம்ம ஒரு புது வீடு நம்ம பெரிய வீடு ஒண்ணு கட்டியிருக்கோம். அத வந்து ஒரு பெரிய வெள்ளமோ, நிலநடுக்கமோ வந்து அத வந்து உடைச்சு சுக்கு சுக்கா ஆக்கிடுச்சு. நிலநடுக்கம் வந்து வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. டெஸ்ட்ராய்டு. டெமாலிஷ்ங்கிறது அப்படி கிடையாது. நம்மளே ஒரு கொத்த வேல பார்க்குறவங்க நெறைய பேர் மேசன்லாம் கூப்பிட்டு என்ன பண்றோம்? நம்மளே அவைங்கள வச்சு வீட்ட உடைக்க சொல்றோம். சரிங்களா? உடைச்சு இது பண்றோம். படிப்படியா உடைக்கிறது. சரியா? இது அழிக்கிறது. இது உடைக்கிறது. டெமாலிஷ்ங்கிறது வந்து என்னது? இது படிப்படியா உடைக்கிறது. சரிங்களா? சரி. இது டிசைன்டு. டிசைன் போடுறது. டிசைனா இருக்கிறது. சரியா? அடுத்ததுல இதுல வந்து பாருங்க பில்ட் கட்டுறது. இதுதான் கரெக்ட். 22 முடிஞ்சிருச்சு. 23 பாருங்க. த பிரதர்ஸ் ஸ்டார்ட்டட் எ பிசினஸ் த த பிரதர்ஸ் ஸ்டார்ட்டட் எ பிசினஸ் செப்பரேட்லி. சரிங்களா? செப்பரேட்லி தனியா என்ன பண்றாங்க? பிரதர்ஸ் வந்து என்ன பண்றாங்க? தனியா பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரியா? ஆம், அதுல பாருங்க கம்பைன்டுனா சேர்ந்து. கம்பைன்டுனா சேர்ந்து கம்பைன் பண்றது. சரியா? கம்பெனி எனக்கு கம்பெனி கூட அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. கம்பைன்டுனா சேர்ந்து. சரியா? யூனிட்னா என்னது? யூனியன் அப்படிங்கிறது யூனியன்னா எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க அப்படித்தானே? யுனைட்டட் அப்படின்னா சேர்ந்து இருக்கிறது. சேர்ந்து. ஆனா இதுல செப்பரேட்லி அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? ஆம், அலோன்னா தனிமையா.
தனிமையா ஆரம்பிக்க மாட்டாங்க பிசினஸ். தனிமையாவா அவன் தனியா ஆரம்பிச்சிருக்கிறத சொல்லியிருக்கான். தனிமையா யாருமே இல்லாம தனிமையா ஆரம்பிச்சிருக்கிறத போட்டான். த பிரதர்ஸ் ஸ்டார்ட்டட் எ பிசினஸ் செப்பரேட்லி. அவங்க அப்பா கிட்ட இருந்து என்ன பண்றாங்க? அவங்க வந்து தனிமையா ஆரம்பிக்கல. தனியா ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அப்பார்ட்ங்கிறது தான் என்னது? அபார்ட்மெண்ட்ன்னு என்னது? தனியா இருக்கும். அப்படித்தானே? அபார்ட்மெண்ட். ஒவ்வொரு வீட்டுக்கும் அபார்ட்மெண்ட் எனக்கு இந்த அபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். அதுல ஒவ்வொரு தனியா பிரிச்சு, பிரிச்சு இருக்கும். சரிங்களா? பிரிஞ்சு இருக்கிற பார்ட்டா. சரியா? தனியா அப்படின்ற மாரி வராது. இது வந்து தனிமையா. இது தனியா. சரிங்களா? அப்பார்ட்ங்கிறது தான் கரெக்ட். ஐ அம் லிவிங் இன் த அவுட்ஸ்கிர்ட்ஸ் ஆஃப் த வில்லேஜ். வில்லேஜ் நடுவுல இருந்து நடுமத்தில இருந்து இப்படி சைடு இருக்கிறதெல்லாம் என்னது? அவுட்ஸ்கிர்ட்ஸ். அந்த சுத்தி பார்டர்ல இருக்கிற மாரி என்ன பண்றது அப்படின்னா, அவன் வில்லேஜ்ல வந்து சென்டர்ல இல்லயாம். நம்ம நம்ம தூத்துக்குடி மெயின்ல இருக்கிறீங்களா? அவுட் சைட்ல இருக்கிறேன்னு கேட்போம்ல. புதுக்கோட்டை இப்ப நம்ம தூத்துக்குடி மெயின்ல இருக்கிறோம். புதுக்கோட்டை அந்த பக்கம் இன்னும் தள்ளி ஓட்டப்பிடாரம் அங்கிட்டுலாம் போனா, தூத்துக்குடியில தானே அங்க இருக்கிறோம். ஆனா அவுட் சைட்ல இருக்கிறோம். தூத்துக்குடி மெயின்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாரி சொல்லச்சல வந்து அவுட்ஸ்கிர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆ ரீஜியன் அப்படின்னு போட்டிருக்கு. ரீஜியன்ங்கிறது வராது. சென்டர் அப்படின்னு போட்டிருக்கு. சென்டரும் கிடையாது. அவுட் போஸ்ட் வெளியன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கிடையாது. அவுட்ஸ்கிர்ட்ஸ்னாலே பார்டர்ஸ் சுத்தி. வில்லேஜுக்கு வெளியும் கிடையாது. சென்டர்லயும் கிடையாது. சென்டர்லயும் கிடையாது. அவுட் போஸ்ட்டும் கிடையாது. சரிங்களா? பார்டர்ல இருக்கிறது. ஏ. ஏ தான் கரெக்ட். பார்டர் தான் கரெக்ட். ஆஸ் இஃப் குவாரல்ட் வித் ஹிஸ் ஃபிரெண்ட். குவாரல்டுக்கும் ஃபைட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுல குவாரல்டுங்கிறது வந்து என்னது? வாய் சண்டை போடுறது. சரிங்களா? எக்ஸாக்ட் இன்னும் டிஃபரன்ஸ் பார்க்கணும்னா. அவன் வாய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். யாரு கூடன்னா, அவன் ஃப்ரெண்டோட. பிரால்ன்னு ஒரு வார்த்தை பிஆர்ஏடபிள்யூஎல் பிரால்ன்னு ஒரு இது இருக்கு. அது கை சண்டை போடுறது தான். சரிங்களா? ஒரு சண்டை போடுறதுலயே நெறைய இருக்கு. உங்களுக்கு ஈஸியா குடுத்துருக்காங்க எல்லாம். சரிங்களா? இது எல்லாமே ஈஸியானது தான். ஆ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம அப்படியே ஈஸியா உள்ளத படிச்சுட்டு அப்படியே படிப்படியா அப்படியே அவங்களையும் ஓவர்டேக் பண்ணி போயிரலாம். ஃபாட்னா சண்டை போடுறது. டிஃபர்னா வித்தியாசம். சரியா? இது கிடையாது. ஃபன்னுனா சந்தோஷம். அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஃபன்னுன்னு போட்டிருக்கு. பீஸ்னா அமைதி. அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அமைதின்னு போட்டிருக்கு. இது எல்லாமே தப்பு தான். ஃபன்னு எல்லாம் தப்பு தான். கீஸ் எல்லாம் தப்பு. ஃபாட்டு சண்டை போடுறது தான். இப்போதைக்கு இருக்கிறதுல இதுதான் என்னது? இப்போதைக்கு இருக்கிறதுல இந்த ஃபாட்டும், குவாரல் தான் என்னது? ஒரே மீனிங் குடுக்குற வேர்ட் சரிங்களா? அதனால ஃபாட்டுங்கிறது கரெக்ட்டு. சரி. அடுத்தது பார்ப்போம். ஓகே. ஹி ஸ்டூட் அஸ்டாண்டட். அவன் வந்து திகைப்பா நிக்கிறான் அப்படின்னு போட்டிருக்கு. அவன் திகைப்பா நிக்கிறான் அப்படின்ற மாரி போட்டிருக்கு. சரியா? திகைச்சு போய் நிக்கிறான். அவன் திகைப்பா நிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு நியூஸ கேட்டு அவன் திகைப்பா திகைச்சு போய் நிக்கிறான். திடீர்னு ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாய்ங்க. அவன் நெறைய ந அவன் ந அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, ஜஸ்ட் பாஸ் ஆவான்னு நெனச்சிருப்பான் 10த்லயோ, 12த்லயோ. ஆனா ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்றாங்க. அப்படியே திகைச்சு போய் நிக்கிறது. ஹேப்பி கிடையாது. சரியா? திகைச்சு போய் நிக்கிறதுக்கு ஹேப்பி வராது. சர்ப்ரைஸ்ங்கிறதே பாசிட்டிவ் மீனிங். பாசிட்டிவ் மீனிங். சர்ப்ரைஸ் ஆயிட்டான். அவங்க மாமா வந்து அவனுக்கு புல்லட் பைக் வாங்கி குடுத்தாங்க. அவன் சர்ப்ரைஸ் ஆயிட்டான். எக்ஸைட்டடும் அப்படிதான். எக்ஸைட் ஆயிட்டான். அந்த நியூஸ கேட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? எக்ஸைட் ஆயிட்டான். எக்ஸைட்டும் பாசிட்டிவ் மீனிங். ஷாக்டு. திகைச்சு போய் அப்படியே நின்னுட்டான். ஷாக் ஆயி நின்னுட்டான். இதுதான் கரெக்ட்டான மீனிங். ஐ வாஸ் ரியலி ஸ்கேர்டு. ஸ்கேர்ட்ன்னா பயப்படுறது. ஸ்கேர்ட்ன்னா பயப்படுறது. சரியா? ஸ்கேர்டுன்னா என்னது? பயப்படுறது. போல்டுன்னா தைரியம், போல்டா இருக்கேன் அப்படிங்கிறது. அதனால அது வராது. ஐ வாஸ் ரியலி ஸ்கேர்டு. நான் உண்மையிலேயே பயந்துட்டேன். சரி. ஃப்ரைட்டன்ட்ங்கிறது கரெக்ட்ன்னு போட்டிருக்கு. இந்த டிமிட்ங்கிறது என்னது? அதுவும் பயப்படுறது தான். ஆனா வந்து என்னன்னா, இதுக்கும் இன்னொரு இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. டிமிடுங்கிறது என்னன்னா, ஒரு ஷையான ஒரு ஆளு. எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம் இருக்கும். எதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்குமே ஒரு பயப்படுவாங்க. அந்த மாரி பயப்படுறது வந்து என்னதுன்னா, டிமிடுங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா, ஃப்ரைட்டன்ட்ங்கிறது வந்து என்னது? இதோட கொஞ்சம் அட்வான்ஸ் மாரி. இது வந்து உண்மையிலே பயமா இருக்கிற மாதிரி விஷயத்துக்கு பயப்படுறது. அவன் உண்மையிலே ஒரு பேய் படத்த பார்த்து பயந்துட்டான் அப்படின்னா, ஃப்ரைட்டன்ங்கிறது யூஸ் பண்ணலாம். டிமிடுங்கிறது வந்து என்னதுன்னா, ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்துக்கும் பயப்படுறது. சரிங்களா? ஷையா எனக்கு பயமா இருக்கு, நான் போல எனக்கு கூச்சமா இருக்கு அப்படிங்கிற மாரி இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க டிமிடுங்கிறத. லெட் அஸ் ப்ரௌஸ் அபௌட் இட். 28வது பாருங்க. லெட் அஸ் ப்ரௌஸ் அபௌட் இட்.
ப்ரௌஸ்ங்கிறது என்ன? எத பத்தியும் படிக்கிறது கிடையாது. வாசிக்கிறது கிடையாது. சும்மா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி. எந்த ஒரு திட்டமும் கிடையாது. அதே மாதிரி நீ என்ன பண்ண? நான் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? நான் ஃபோன்ல சும்மா ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாரியானது தான் ப்ரௌஸ். சரிங்களா? செல்லுல போய் நம்ம படிக்கல. சும்மா நான் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம்ல. அது அப்புறம் சும்மா நெட்ல போயிட்டு நான் ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு எய்ம் இல்லாம. திடீர்னு Facebookக்குள்ள போவோம். திடீர்னு என்னது வேற ஏதாட்டி இதுக்குள்ள சைட்டுக்குள்ள போவோம். அந்த மாரி நம்ம எதுலனாலும் என்னது, சும்மா ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கு. சும்மா திடீர்னு ஒரு பாட்டு கேட்கிற மாரினா, அதையும் நெட்ல டவுன்லோட் பண்ணி சும்மா பாட்டு கேட்கறது. அந்த டைம்ல எது நம்ம பண்ண தோணுதோ அத பண்றோம். சரிங்களா? அது ப்ரௌஸ். அதுல வந்து ரீடுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரீடுக்கும் ரீடுனா வாசிக்கிறது. ப்ரௌஸ்னா என்னதுன்னா, சும்மா பார்க்குறது. சரிங்களா? கிளான்ஸும் பார்க்குறது தான். கிளான்ஸும் பார்க்குறது. ஒரே இடத்துல ஒரு ஒரு சின்ன கிளான்ஸ் சட்டுன்னு பார்க்குறது. ஒரு கிளான்ஸ். ரீடுங்கிறது வாசிக்கிறது. மெனக்கெட்டு உட்கார்ந்து வாசிக்கிறது. கிளான்ஸ்ங்கிறது என்னது? அதுவும் பார்க்கிறது. ஆனா சர்ஃப்ங்கிறது அப்படி மே மே அப்படி அப்படி என்னது புல் மேய்ஞ்ச மாதிரி போய்க்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? சர்ஃபேஸு. மேலோட்டமா சர்ஃபேஸ்ங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதிலிருந்து வந்த வேர்ட் தான் அதெல்லாம். சர்ஃபேஸு. மேலோட்டமா பார்க்கிறது. சரிங்களா? சும்மா மேலோட்டமா பார்க்கிறது. சர்ஃபிங். நான் வந்து என்ன பண்றேன்? சர்ஃப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்டர்நெட்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ஃப் அப்படின்னா என்னது? மேலோட்டமாக. தான் கரெக்ட். சரியா? சரி. தேர் இஸ் எ 29வது பாருங்க. தேர் இஸ் எ சான்ஸ் டூ கெட் அடிக்டட். தேர் இஸ் எ சான்ஸ் டூ கெட் அடிக்டட். தேர் இஸ் எ சான்ஸ் டூ கெட் அடிக்டட். சரியா? டிக்டேட் அப்படிங்கிற வார்த்தை தெரியும். டிக்டேட் பண்றாங்கன்னா, ஒருத்தர் சொல்றத நம்ம கேட்கிறது. சரிங்களா? டிக்டேட் பண்றது. அதுல வார்த்தை இருக்கு. டிக்ட்னா சொல்றத கேட்கிறது. சரிங்களா? சரியா? அடிக்டட்ன்னா என்னன்னா, ஒரு ஏதோ ஒருத்தர் சொல்றத நம்ம கேட்கிறது. சரிங்களா? அடிக்ட்ங்கிற வார்த்தை வந்து அடிக்ட்ன்னா என்னன்னா, அடிமைன்னு அர்த்தம். சரிங்களா? வேற ஒரு லாங்குவேஜ்ல. ஸ்லேவரி அப்படின்னு அர்த்தம். நம்ம ஸ்லேவரின்னா உங்களுக்கு தெரியும். அடிமைன்னு ஸ்லேவ்னா அடிமைன்னு தெரியும். அடிக்டட்னா அடிமைன்னு அர்த்தம். அந்த வார்த்தையிலருந்து வந்த ஆரிஜின் தான் அது. அப்படிங்கிறது எதுக்கு வந்திருக்குன்னா, டிக்டேட் பண்ற ஒருத்தர் சொல்றத கேட்கறது. சரிங்களா? நம்ம வந்து பண்ணோம்னா, நம்ம நம்ம இயல்பான நம்ம சிந்தனைய விட்டுட்டு இன்னொருத்தர் சொல்றத கேட்கறது. சரிங்களா? இப்போ ட்ரிங்க் ட்ரிங்க்ஸ்ல அவரு அடிக்ட் ஆயிட்டாருன்னா என்னது? அவரு வந்து என்ன அந்த பாட் அந்த த அந்த 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 போதைக்கு அவரு அடிமை ஆயிட்டாரு. சரியா? அந்த பாட்டில் சொல்றது தான் அவரு கேட்பாரு. இவரு சொல்றத வந்து அந்த பாட்டில் கேட்காது. ஏன்னா, அவரு 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 வந்து அவ அவ அந்த பாட்டில்ல உள்ள சரக்கு என்ன பண்ணுது அப்டின்னா, அவர வந்து "நீ இத்தன மணிக்கு நீ குடி. அப்பதான் நீ நல்லா இருக்கும்." அப்படின்னு சொன்னோனே அவரு போறாரு. அவருக்கு அது கட்டுப்பாட்டுல இல்ல. நான் வேண்டான்னு அவர் அந்த பாட்டில தூக்கி எறிய மாட்டாரு. அவரு அந்த பாட்டில்னால தான் உயிர் வாழ்ற மாரி ஆயிருது. சரிங்களா? அதான் அடிக்டட். சரிங்களா? தேர் இஸ் எ சான்ஸ் டூ கெட் அடிக்டட். அ அந்த இதுலயே அப்படி மூழ்குறது. சரியா? இன்க்ளைன்டு நினைக்கிறது, விரும்புறது. இன்க்ளைன்டு சரிஞ்சு இருக்கிறது. சரிங்களா? இன்க்ளைன்டுன்னு என்னது? விரும்புறது இந்த மாரி வரும். அக்கஸ்டம்டு கஸ்டம்னா இது பழக்கம். பழக்கப்படுத்துறது. பழகிக் கொள்றது. அவர வந்து அந்த அடிக்ட் ஆவுறது வந்து என்னது? அடிக்ட் ஆகுறதுக்கு அடிக்ட் ஆயிக்கிடுவாரு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பழகிக்கிடுவாருன்னு போட்டிருக்கு. அக்கஸ்டம்ன்னு என்னது? கஸ்டம்ன்னு என்னது? பழகுறது. நம்ம ஹேபிட்ன்னு சொல்றோம். ஹேபிட்டும்போம். ஹேபிட்ன்னு சொல்றோம். இப்ப நீங்க நம்ம எனக்கு எனக்கு நான் காலையில எந்திரிக்கிறது என்னோட ஹேபிட்டும்போம். இதே வந்து வீட்ல வாசல் தொளிக்கிறது வந்து என்னது? நம்மளோட கஷ்டம். சரிங்களா? நீங்க ஒருத்தர் தனியா செஞ்சீங்கன்னா, அது ஹேபிட்டு. நீங்க செய்ற அம்மா வீட்ல வாசல் தொளிக்கிறாங்க. அதே மாரி வீட்ல நம்ம தூத்துக்குடியில இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாய்ங்க? தூத்துக்குடி, சென்னையில இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? வீட்ல என்ன பண்றாங்க அப்டின்னா, வீட்ல தொளிச்சு என்னது வீட்ட தூத்து தொளிக்கிறாங்க. முத்தத்த தொளிக்கிறாங்க. சரிங்களா? அதே மாரி என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு வழக்கம் இருக்கும். அப்டித்தானே? எல்லாரும் பின்பற்றுனா அது கஷ்டம். நம்ம மட்டும் பின்பற்றுனா அது ஹேபிட். சரிங்களா? எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இது வந்து எல்லாரும் பண்ற பழக்கம். கஷ்டம்ங்கிறது. கஷ்டம். அதுலருந்து வந்து கஷ்டம்ங்கிற வார்த்தைல உள்ளது தான் அது. சரியா? அது மொத தெரிஞ்சுக்கோங்க. ஆரிஜின் தெரிஞ்சுக்கோங்க. தேர் இஸ் எ சான்ஸ் டூ கெட் அடிக்டட். நம்ம பழக்கமாயிரும். இவரும் பழக்கமாயிரும். நம்ம பழக்கமாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்டின்னா அடிக்டடும், அக்கஸ்டம்டும் ஒண்ணு தான். வி கான்ட் இக்னோர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டர்நெட். வி கான்ட் இக்னோர் நம்ம இன்டர்நெட்டோட பெனிஃபிட்ஸ வந்து மறுக்க முடியாது அப்டின்னு போட்டிருக்கு. சரிங்களா? வி கான்ட் இக்னோர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டர்நெட் அப்டின்னு போட்டிருக்கு. பெனிஃபிட்ஸ்ன்னா நலன். ஃபேவரல்னா நலன். ஹார்ம்னா கேடு. பாப்புலாரிட்டின்னா பிரபலமாக அப்டின்னு போட்டிருக்கு. 2மே தப்பு. பெனிஃபிட்னா நலன்.
சரியா? வி கான்ட் இக்னோர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டர்நெட். இன்டர்நெட்டோட பலன்கள ஃபேவரபிள். எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணேன். எனக்கு ஒரு 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 பலன் நான் எனக்கு ஏதாவது ஒரு பலன் பண்ணேன் அப்படின்னு சொல்றது. எனக்கு ஒரு ஃபேவர் எனக்கு ஒரு ஒரு நான் ஒரு எனக்கு எனக்கு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு ஃபேவரபிள். எனக்கு பிரதிகூலமா ஏதாட்டி பண்ணு. எனக்கு எனக்கு பிடிச்ச மாரி பண்ணு. எனக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணு அப்படிங்கிறதுக்கு தான் இது. இதுல ஹார்மும், பாப்புலாரிட்டி சம்மந்தமே இல்லாம இருக்கு. ஏ தான் கரெக்ட். சரியா? She gathered the information from the internet. She gathered the information from the internet. அவ வந்து என்ன பண்றா? இன்டர்நெட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றா. இந்த வார்த்தைய வச்சு நம்ம பதில் சொல்லிறலாம். அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருக்கு. சரிங்களா? டிஸ்பர்ஸ் பிரிச்சு குடுக்குறது. இப்ப பேங்க்லலாம் நீங்க பேங்க் வேல எக்ஸாம்லாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிஸ்பர்ஸ் பண்றது. ஒரு ஒரு அமௌண்ட் இருக்கு. லோன் ஒவ்வொருத்தருக்கும் என்ன அமௌண்ட்ட வந்து குடுக்குறது. பிரிச்சு குடுக்குறது. அதான் டிஸ்பர்ஸ்ம்பாங்க. சரியா? ஹெமர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. ஹெமர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது வந்து என்ன ரொம்ப லாங் பீரியடா சேர்க்கிறது. உடனே சேர்க்கிறது கிடையாது. ரொம்ப வருஷமா நான் சேர்த்து வச்சேன். ரொம்ப வருஷமா நான் பணம் சேர்த்து வச்சிருக்கேன்னா, ஹெமர்ஸ் அப்படின்னு போடுவாங்க. கலெக்ட் தான் என்னது ஒவ்வொருத்தட்டயா இருந்து நம்ம சேர்க்கிறது. அதனால கேதர்டும், கலெக்ட்டும் ஒண்ணு. ஹெமர்ஸ்ங்கிறது வரும். ஆனா ரொம்ப பீரியடா நான் வந்து ஒரு 10 படிக்கிறதுல இருந்தே இந்த இதுல வந்து அக்கவுண்ட்ல பணத்த போட்டு சேர்த்துட்டு வரேன் அப்படின்னா, மேத்ஸ்ங்கிறது போடலாம். ரொம்ப லாங் பீரியடுக்கு இது பண்ணுவாங்க. இது அதாவது டிஃபரன்ஸ் சரியா? கலெக்ட்ங்கிறது என்னது? மத்தவங்கட்ட இருந்து வாங்குறது. கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறது. சரியா? கலெக்ட் பண்றது. அதனால கலெக்ட்ங்கிறது தான் கரெக்ட். த வாய்ஸ் இன் ஹிஸ் ஹெட் ஆஸ்க்ட் த நரேட்டர் டூ ஈட் த எவிடன்ஸ். த வாய்ஸ் இன் ஹிஸ் ஹெட் அவர் மண்டையில என்ன தோணுதுன்னா, அந்த எவிடன்ஸ வந்து ஈட் பண்ணணும். டூ ஈட் த எவிடன்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஈட்னா என்னதுன்னா, சாப்பிடுறதுன்னு மட்டும் நெனச்சுக்கிடக் கூடாது. இப்போ அழிக்கிறதுக்கும் ஈட்டு தான். கரையான் என்ன பண்ணும்? கரையான் அழிச்சிருதுன்னு நெனச்சுக்கோங்களேன். வீட்டையே அழிச்சிருதுங்கிறாங்க. அன்னைக்கு என் புக்கெல்லாம் அழிச்சிட்டு அழிச்சிட்டுன்னா கரையான் அரிச்சிட்டுன்னாய்ங்க. சாப்பிட தான் செய்யுது. கரையான் வந்து அதோட வேலைய செய்யுது. பசிக்குது, சாப்பிடுது. என் நோட்ல இருக்கிற எல்லா பக்கத்தையுமே சாப்பிட்டுட்டு. நான் ரொம்ப ஆசையா மெயின்டெயின் பண்ண நோட்டு. ரொம்ப வருஷம் வச்சிருந்தேன். ஒரு இதுக்கு. அது அவ்வளத்தையும் தின்னுட்டு. சரிங்களா? ஈட்டுங்கிறது என்னது? அழிக்கிறது. சரிங்களா? ஒரு சிங்கம் இருக்கு. அழிச்சு சாப்பிடுது. ஒரு ஒரு மான அடிச்சு, கொன்னு, அழிச்சு சாப்பிடுது. அதனால ஈட்டுங்கிறது என்னது இதுல? அழிக்கிற மாரி அழிக்கிற மாரி போட்டிருக்காய்ங்க. ப்ரூஃப், எவிடன்ஸ் சரியா? எவிடன்ஸ்ன்னா என்னது? எவிடன்ஸ்ன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம என்னது? நம்ம எவிடன்ஸ்ன்னா தெரியும். எப்படி தமிழ்ல சொல்றதுன்னு தெரியல. எவிடன்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும். அப்படிதானே? அ டிஸ்அப் அப்ரூவ்னா தெரியும். அப்ரூவ்னா தெரியும். அப்ரூவ்னா என்னது? ஐ அப்ரூவ் அப்படிம்பா. அப்ரூவ் பண்ணிட்டாய்ங்க அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா, டிஸ்அப்ரூவ்னா மறுக்கிறது. டிஸ்அப்ரூவ்னா மறுக்கிறது. சரி, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் அப்ரூவ்னா நான் அப்ரூவல் குடுத்துட்டாங்க அப்படிம்பேன். அப்ரூவ் ஓகே சொல்ட்டாங்க. டிஸ்அப்ரூவ்னா மறுக்கிறது. கான்ட்ரடிக்ட்னா கான்ட்ரடிக்ட்னா என்னது? ஆ கான்ட்ரடிக்ட்னா என்ன? முரண்பாடா பேசுறது. கான்ட்ரடிக்ட்டா என்னதுன்னா, முரண்பாடா பேசுறது. சரியா? திரும்ப ஒரு தடவ பாருங்க. டிஸ்அப்ரூவ் பாருங்க. கான்ட்ரடிக்ட் பாருங்க. ப்ரூஃப்ம் பாருங்களேன். அ ரெஃப்யூஸ் அதே மாரி பாருங்க. ரெஃப்யூஸ்ன்னு இருக்கா? அதே அது ரெஃப்யூஸ் பண்ணிட்டான் அப்படிம்பாங்க. அதே மாரி ரெஃப்யூட்னாலும் மறுக்கிறது. சரியா? மறுக்கிறது. ரெஃப்யூட்னாலும் மறுக்கிறது. ப்ரூஃப்ங்கிறது என்னது? எவிடன்ஸ், ப்ரூஃப். உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். சரியா? ரொம்ப டீட்டெயில்டா போ வேண்டியதில்ல. கிளெம் லுக்ட் அட் போங்கோ ஃபியூரியஸ்லி இந்த இதெல்லாம் விடுங்களேன். இந்த ஸ்டோரிலாம் வேற ஒரு ஸ்டோரில இருந்து எடுத்து போட்டுருக்காங்க. அதனால நம்ம இந்த கோடு போட்டத மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம். ஃபியூரியஸ் ஜெனரஸ்ன்னா தெரியும். ஃபியூரியஸ்ன்னா கோவமா, ரொம்ப கோவமா. சரியா? பொலைட்ன்னா சாந்தம். பொலைட்டான பையன் அவன். பொலைட்டா இருக்கான். சாந்தமான பையன். ஜென்டில் ஜென்டில்மேன் ஜென்டிலா இருக்கான். சரியா? அதுவும் மேன்மையான அப்படின்ன மாரி வரும். காம்லினா அமைதியா இருக்கான். ஆனா ஃபியூரியஸ்லிங்கிறது வந்து என்னது? அவன பார்க்க வந்து என்னது? கிளெம் வந்து போங்கோங்கிறவன எப்படி பார்க்குறான்னா, கோவமா பார்க்குறான். ஃபியூரியஸா பார்க்குறான். ஆங்ரிலி. வென் போங்கோ காட் த நரேட்டர் வித் த ஆரஞ்ச், ஹி வாஸ் வெரி ஃப்ரைட்டன்ட். சரி இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் வேற ஸ்டோரில இருந்து எடுத்திருக்காங்க. ஹி வாஸ் வெரி ஃப்ரைட்டன்ட். அத மட்டும் பாருங்க. ஆ ஃப்ரைட்டன்னா பயப்படுறது. சரியா? ஃப்ரைட்டன்ட்னா பயப்படுறது. பிரேவ்னா தைரியமா. வேலியன்ட்னாலும் தைரியமா. பிரேவுக்கும் வேலியன்ட்க்கும் என்னதுன்னா, வேலியன்ட்ன்னா என்னதுன்னா,
தப் நான் பயப்படவே பயப்பட மாட்டாங்க. எப்படி அப்படின்னா, என்னதுனாலும் வந்துட்டு போகுது. பயப்படக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறது. அந்த ரிசல்ட் வந்து பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நான் தைரியமா அந்த 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 என்னோட முன்னேற்றம் வந்து தைரியமா போய்க்கிட்டே இருக்கும். நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாரி இருக்கிறது வேலியன்ட். பிரேவ்ங்கிறது தைரியம். சரிங்களா? பிரேவ்ங்கிறது தைரியம். அதோட ஒரு 10 மடங்கு பவரான ஆட்கள்னு நெனச்சுக்கோங்களேன். வேலியன்ட்ங்கிற வார்த்த. சரியா? அன்டாண்டட்ன்னா அஞ்சாத. டான் டான் ஃபுல் அப்படிலாம் சொல்லுவாங்க. அன்டாண்டட்ன்னா பயப்படாத. ஆனா அஃப்ரைடுங்கிறது தான் இந்த 3 ஒரே மீனிங்கு. அஃப்ரைடுங்கிறது பயப்படுறது. ஃப்ரைட்டன்ட்னாலே அஃப்ரைடு. சரியா? பயப்படுறது. த நரேட்டர் வாஸ் குயட் வென் போங்கோ கொஸ்டின்ட் ஹிம். அவன் கேள்வி கேட்கச்சுல என்ன பண்றாரு? நரேட்டர் வந்து என்ன பண்றாரு? அமைதியா இருக்காரு. பாருங்க. ஃபியூரியஸ்ன்னா கோவப்படுறது. நாய்ஸ்ன்னா சத்தம் குடுக்குறது. அஜிடேட்ன்னா களங்கம் உண்டாக்குறது. சரியா? அஜிடேஷன். அஜிடேட்டட்ன்னா களங்கம் உண்டாக்குறது. கலவரம் பண்றது அப்படின்ற மாரி வச்சுக்கோங்க. சைலன்ட்ன்னா என்னது? குயட்ன்னா என்னது? சைலன்ட்ன்னு அர்த்தம். த நரேட்டர் வாஸ் இன் ட்ரபிள் 36வது பாருங்க. த நரேட்டர் வாஸ் இன் ட்ரபிள் பிக்காஸ் ஹி லுக்ட் த ஆரஞ்ச். ஹி டுக் த ஆரஞ்ச். த நரேட்டர் வாஸ் இன் ட்ரபிள். ட்ரபிள்னா பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டான். ட்ரபிள் ஒரு சர்ச்சை, ஒரு பிரச்சனை அவனுக்கு ஒரு ஒரு இதுல மாட்டிக்கிட்டான். அவன் 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 வந்து ஹேப்பியா இல்ல. அந்த மாரி மீனிங். த நரேட்டர் வாஸ் இன் ட்ரபிள். சரியா? இதுல பாருங்க பீஸ் அமைதியா இருக்கு. பீஸா இருக்கு என் மைண்ட் அப்படின்ற மாரி போட்டிருக்கு. தப்பு. டிஃபிகல்டி அப்படின்னு போட்டிருக்கு. கரெக்ட். சரியா? ஹார்மனின்னா அமைதியான எந்த ஒரு இது இல்லாம அப்படி சமமா ஈக்குவலா இருக்கிறது. சந்தோஷமும் இல்ல, துக்கமும் இல்ல அப்படின்ற மாரி போட்டிருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்கான். ஆனா அப்படியும் இல்ல. அவன் என்ன பண்ணான்? டிஃபிகல்ட்டியா அவன் ஃபீல் பண்றான் அந்த இடத்துல. நரேட்டர் அவன் வந்து ஏதோ ஒரு ஆரஞ்சு பழத்த திருடி இருக்கான் பாத்துக்கோங்க. அதனால வந்து என்னன்னா, அவன் எடுக்கச்சுல வந்து அவன் மாட்டிக்கிட்டான்ற மாரி போட்டிருக்கு. சரிங்களா? தி நரேட்டர் வாஸ் இன் ட்ரபிள் பிக்காஸ் ஹி டுக் த ஆரஞ்சஸ். ட்ரபிள்ங்கிற வார்த்தைக்கு மட்டும் பாருங்க. ட்ரபிள்னா டிஃபிகல்ட்டி. பட் பிக்காஸ் த பெஸ்ட் மேனர் ஆஃப் மேக்கிங் இட் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் வயலன்ட் டிஸ்பியூட்ஸ். டிஸ்பியூட் வாக்குவாதம், சண்டை அப்படின்ற மாரி போட்டு டிஸ்பியூட்னாலே வாக்குவாதம், சண்டை இந்த மாரியானது. டிஸ்கஷன் இது நல்லா கவனிச்சுக்கங்க. வாக்குவாதம், சண்டை. டிஸ்கஷன்னா கலந்து ஒரு டிஸ்கஸ் பண்றது. அங்க சண்டைன்னு போட்டிருக்கான். இங்க அதுக்கு பிறகு என்னத்த நம்ம டிஸ்கஸ் பண்றது? அப்ளாஸ்ன்னா கைதட்டி பாராட்டுறது. அதுவும் கிடையாது. அக்ரீமெண்ட் அக்ரி அக்ரிமெண்ட்ன்னு என்னது? 2 பேரும் ஒத்து போச்சுன்னு அர்த்தம். அக்ரிமெண்ட் எப்ப போடுவாங்க? நான் இத பண்றேன். நான் இந்த பொருள விக்கிறேன். நீ இந்த ரூபாய்க்கு வாங்கிக்கோன்னு அக்ரிமெண்ட் போடுவாங்க. 2 பேரும் ஒத்துக்கிட்டு பண்றது தான் அக்ரிமெண்ட். பாத்தீங்களா? ஒத்துக்கிட்டு பண்ணல. இங்க சண்டை நடக்கு. டிஸ்பியூட்ன்னா சர்ச்சை. அதான் என்ன சொல்றேன்னா, இந்த டிஸ்பியூட்ங்கிறதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சா தான் இது எல்லாமே பண்ண முடியும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பார்த்து படிங்க. சரிங்களா? அப்ளாஸ்ங்கிறது பாராட்டுறது. டிஸ்கஷன்ங்கிறது என்னது? டிஸ்கஸ் பண்றது. சண்டைன்னு ஆயிடுச்சு. டிஸ்கஸ் பண்ணல. அவிங்க அடிபிடி சண்டை போட்டுருக்காங்க. கான்ஃப்ளிக்ட்னா என்னது? அது சண்டை தான். சரி. அதனால சி தான் கரெக்ட். சிவிலைசேஷன் சிவிலைசேஷன்னு போட்டிருக்கு. நாகரிகம் அப்படின்னு போட்டிருக்கு. சிவிலைசேஷன் நாகரிகம். சரி. சிவிலைசேஷன்னா ரொம்ப ஈஸி. சிவிலைசேஷன்னா என்னதுங்கிறதுக்கு 4 இது போட்டிருக்கு. ஒரு இது கரெக்ட். மத்ததெல்லாம் தப்பு. முதல்ல தப்பானதெல்லாம் பார்ப்போம். சொசைட்டி தட் ஹஸ் சிவிலைசேஷன்னா என்னதுன்னா, நாகரிகம், பண்பாடு, அதுக்கப்புறம் என்னதுன்னா, கவர்மெண்ட் எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. நாட்டோட வ அ ச என்னது சமுதாயத்தில வளர்ச்சி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. கவர்மெண்ட் லா எல்லாமே சட்டதிட்டம் எல்லாம் ஒழுங்கா இருக்குது. அதுதான் சிவிலைசேஷன் இன் த கன்ட்ரி அப்படிம்பாங்க. சரிங்களா? ஆ அதுல பாருங்க, பிய பாருங்க. சொசைட்டி தட் ஹஸ் ஸ்லோ ப்ராசஸ். சொசைட்டி வந்து இப்பதான் மெதுவா முன்னேறிக்கிட்டு இருக்கிறது தான் சிவிலைசேஷன்னு போட்டிருக்காங்க. தப்பு. எ சொசைட்டி சொசைட்டி தட் ஹஸ் நோ ப்ராகிரஸ். முன்னேற்றமே இல்லாத சொசைட்டிய தான் சிவிலைசேஷன்னு சொல்றாங்க. தப்பு. சொசைட்டி இன் அன் ஆவரேஜ் ஸ்டேட் ஆஃப் சோசியல் டெவலப்மெண்ட். ஆவரேஜா இருக்கிறது தான் சிவிலைசேஷன்ங்கிறாங்க. அதுவும் தப்பு. சரிங்களா? இந்த 3ம் தப்பு. சொசைட்டி இன் அன் அட்வான்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் சோசியல் டெவலப்மெண்ட். சமூக வளர்ச்சிக்கு அட்வான்ஸா இருக்கிறது. சரிங்களா? எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது தான் சிவிலைசேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. தட் தே ஒன்லி ட்ரிங்க் இன் ஆர்டர் டூ பி வார்ம்ட் அண்ட் ஸ்டிமுலேட்டட். சரியா? ஸ்டிமுலேட்டட்ன்னு என்னதுன்னா, அ அவரு எதுக்காக குடிக்கிறாருன்னா, வார்மா இருக்கிறதுக்கும் தூண்டப்படுறதுக்கு தான். ஒரு டீ ஏதாட்டி நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா, வார்மா இருக்கு. நம்மள உடம்ப வார்மா வச்சுக்கிறதுக்கும், தூண்டப்படுறதுக்கு தான் என்ன பண்றாங்க?
நம்ம எப்படி நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்காக தான் என்ன பண்றோம்? ஸ்டிமுலேட் பண்றோம். சரிங்களா? அதுக்காக தான் டீ, காஃபிலாம் குடிக்கிறது. வார்மா இருக்கிறதுக்காக மட்டும் இல்ல. சூடா குடிச்சோம்னா உடம்பு ஹீட்டா இருக்கும். அதே மாரி என்னது நம்ம உடம்பு இப்படி இப்படி ஒண்ணு பிரிஸ்கா இருக்கணும்போம்ல அதுக்காக. சரியா? இப்ப ஆன்ஸர பார்ப்போம். ஸ்டிமுலேட்டர்ன்னா தூண்டப்படுறது. ம். டிஸ்கரேஜ்டு. ஸ்டிமுலேட்டர்ன்னா அப்படி உற்சாகமா இருக்கிறது. உற்சாகப்படுத்துறதுன்னு வச்சுக்கோங்க. டிஸ்கரேஜ்டுன்னு போட்டிருக்கு. தப்பு. அட்மையர் பாராட்டுறது தப்பு. பேசிவ் மந்தமா இருக்கிறது தப்பு. ஆக்டிவ், பேசிவ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம். பேசிவ் மந்தமா இருக்கிறது தப்பு. மோட்டிவேட்டட் மோட்டிவேட் பண்ணாங்கன்னா, இப்போ நம்ம பேங்க் சம்மத்தி இப்படி இந்த ஐஏஎஸோ, ஐபிஎஸோ வேற ஏதோ எழுதுறீங்க. உங்கள ரொம்ப மோட்டிவேட் பண்ணி நீங்க தூண்டப்படுவீங்க. அப்படித்தானே? மோட்டிவேட் பண்றேன். இந்த இத படிச்சுட்டேன்னா உனக்கு இவ்வளோ இது ஆயிரும். அப்படி இப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன வருது? தூண்டப்படுறோம். அப்போ நம்ம இது பண்றோம். ஸ்டிமுலேட்டும் தூண்டப்படுறது தான். டீ குடிச்சா நம்ம தூண்டப்படுறோம். மோட்டிவேட்ங்கிறது நம்ம ஒருத்தர் பேசுறாரு. அத வச்சு நம்ம தூண்டப்படுறோம். 2மே ஒண்ணு தான். டீ குடிக்கிறோம். அப்படியே சூப் குடிக்கிறோம். தூண்டப்படுறோம். சரிங்களா? ஸ்டிமுலேட் ஆகுறோம். ஒருத்தர் பேசுறாரு. நம்மள என்கரேஜ்மென்ட்டா பேசுறாரு. நம்ம தூண்டப்படுறோம். மோட்டிவேட்டட் சரிங்களா? அதனால மோட்டிவேட்டட் தான் கரெக்ட். அண்டர் த ஸ்பவுட் டூ அண்டர் த ஸ்பவுட் டூ கேட்ச் த ஸ்ட்ரே லீவ்ஸ். ஸ்ட்ரே டாக்லாம் சொல்லுவாங்க. அப்படி கழட்டி விட்ட நாய். ஸ்ட்ரே டாக்ஸ்ம்பாங்க. கழட்டி விட்ட ஸ்ட்ரே டாக்ஸ்ம்பாய்ங்க. இதுல ஸ்ட்ரே லீவ்ஸ்ன்னு போட்டிருக்கு சரியா? ஸ்ட்ரே டாக்ஸ் என்னன்னா செயின்லாம் போடாம கழட்டி விட்டு தெரு நாய்ன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது ஸ்ட்ரே டாக்ஸ்ம்பாங்க. அதே மாரி மரத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து இல்லாம சுத்துறது எல்லாத்தையுமே ஸ்ட்ரேன்ன மாரி யூஸ் பண்ணுவாங்க. மரத்துல அந்த இலை இல்லாம அந்த இலை உதிர்ந்து அங்கிட்டு, இங்கிட்டு கிடக்கிற ஸ்ட்ரே லீவ்ஸும்பாய்ங்க. சரிங்களா? அதே மாரி கழத்தி விட்டு அந்த நாய் வந்து ஒரு வீட்ல இல்லாம எங்கேயோ அங்க இருக்கிற நாய் எங்கேயுமோ தெரு தெருவா சுத்தி வேற எங்கேயோ ஊர் விட்டு ஊர் போறத வந்து ஸ்ட்ரே டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரே அப்படின்னாலே அங்கருந்து கலத்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம். இதுல ஃப்ரெஷ்ன்னு போட்டிருக்கு. ஸ்ட்ரே லீவ்ஸ்ன்னா என்னது? உதிர்ந்த இலை. ஃப்ரெஷ்ஷா இல்ல. சரியா? கேதர்டுன்னா சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். அது மரத்துல இல்ல. கீழ விழுந்துட்டு. ஹார்ம்ஃபுல்லானது கேடு விளைவிக்கக்கூடிய சம்பந்தமே இல்லாம போட்டிருக்கு. ஹார்ம்ஃபுல் அப்படின்னு தப்பு. லூஸ்ன்னா என்னது? அதுலருந்து லூஸ் ஆயி விழுந்திருக்குது. சரிங்களா? அடுத்தது பாருங்க. ஒன் இஸ் லயபிள் டூ புட் இன் டூ மச் மில்க். லயபிள்னு போட்டிருக்கு. அநேகமாக. அ லயபிள்னு என்னது போட்டிருக்கு? இந்த அநேகமாக அப்படின்ன மாரி போட்டிருக்கு. சரிங்களா? திரும்ப ஒரு தடவ பாருங்க. ஒன் இஸ் லயபிள் டூ புட் மச் மில்க். லைக்லியா செய்றதுக்கு அப்படின்ன மாரி போட்டிருக்கு. ஒன் இஸ் லயபிள் டூ புட் இன் டூ மச் மில்க் அப்படின்னு. லயபிள்னா லைக்லி டூ அப்படின்ன மாரி அர்த்தம் வரும். அநேகமா செய்யத்தக்க அப்படின்ன மாரி அர்த்தம். சரிங்களா? சேட்டன்னா நிச்சயமா அப்படின்னு அர்த்தம். நிச்சயமா செய்றோம் அப்படின்னு இல்ல. அநேகமா அப்படின்ன மாரி அர்த்தம். ரெஸ்பான்சிபிள் பொறுப்பு, ஈகர் ஆர்வமா எல்லாமே தப்பு தான். லைக்லிங்கிறது தான் என்னது? அநேகமா அப்படின்ன மாரி மீனிங் தரும். சரி. இப்ப 41 வரைக்கும் போட்டிருக்கு சரிங்களா? மத்த எக்சர்சைஸ்லாம் சும்மா போட்டு பாருங்க. நான் திரும்ப கன்டின்யூ பண்றேன். சரிங்களா? நீங்க மத்தது எல்லாத்தையும் போட்டு பாருங்க. நான் இப்ப நடத்தினது புரியலன்னா, திரும்ப திரும்ப ஒரு தடவ கேட்டு பாருங்க. ஓரளவு மீனிங் புரியும். சரிங்களா? ஏதாட்டு ரூட் வேர்ட் சொல்லியிருப்பேன். ஏதாட்டு ஒரு வார்த்தையோட இன்னொரு வார்த்தையோட கம்பேர் பண்ணியிருப்பேன். அதனால திரும்ப ஒரு தடவ போட்டு பாருங்க. சரியா? ஆ எல்லாரும் திரும்ப திரும்ப டிக்ஷனரி எடுத்து எல்லாத்தையுமே வேர்ட்ஸ் எடுத்து படிங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ. நான் திரும்ப கன்டின்யூ பண்றேன். சரியா?